நீங்கள் உட்காந்துட்டு இருக்கவங்க எல்லாரும் நீங்களாம் சாதாரணமான ஆட்கள் கிடையாது. ஆமென். அதாவது நமக்குள்ள ஒரு தாழ்மையும் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் ஒரு கண்ணியமும் இருக்க வேண்டும். தாழ்மைனா மற்றவங்களோட கம்பேர் பண்ணவே கூடாது, அதுதான் தாழ்மையாக இருக்கிறது. மற்றவங்களுக்கு அவங்களோட நான் பெட்ரு, அவங்களோட நான் நல்லா பாட்டு பாடுவேன், அவங்களோட நல்லா ஜோம் பண்ணுவேன், அவங்களோட நல்லா பிரசங்கம் பண்ணுவேன், அது பெருமை. அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் கண்ணியம் இருக்கணும். கண்ணியம்னா யாரோட ஒப்பிட மாட்டாங்க. நான் ஒன்றும் ஒரு சாதாரணவன் கிடையாது, நான் கர்த்தரால் அழைக்கப்பட்டவன், கர்த்தரால் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். தாழ்மையும் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் கண்ணியமும் இருக்க வேண்டும். நான் ஒன்று என்னால் ஒன்றும் முடியாதுங்க அப்படி அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே நான் அந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. தாழ்மை இருக்க வேண்டும், ஆனால் எது இருக்கக்கூடாது? தாழ்வு மனப்பான்மை என்று விடக்கூடாது. ஹல்லேலூயா. ஸோ இந்த ஒரு சில நிமிஷங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எங்களை எப்படி அழைச்சாரு, எங்களை எப்படி நடத்தி கொண்டிருக்கிறார், எங்களை நடத்துகிற பாதை அது என்னவென்று ரொம்ப ப்ராக்டிக்கலாக நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எப்படி ஆண்டவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்ன்றதை ஷேர் பண்ணுவோம். நாங்கள் இது கேட்குறவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும்னு நாங்கள் விரும்புகிறோம். நிறைய இருக்குது சொல்லணும்னா, ஆனால் நம்மளுக்கு நேரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் எப்படி ஆண்டவருக்குள்ளே வந்தேன்னு மட்டும் சொல்கிறேன். இந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்திருக்க ஒரு கூடுகை மாதிரி என் வாலிப வயசில் ஒரு கேம்புக்கு ஒரு கட்டாயப்படுத்தப்பட்டு என் கணவர் எனக்கு அப்போ போய் எடுத்து கொடுப்பாரு. நான் நேற்றே சொன்னேன், நான் அப்போ போய் ஏதாவது மறந்துடுவேன். ஏற்ற துணை மறந்துடாதீங்க. எப்படியாவது நம்ம செஷனில் அதை வச்சு தான் துவங்குறோம். ஆமென். ஏன்னா அந்த துணை தான் ரொம்ப முக்கியம். அழைப்பு, உன்னத அழைப்புன்னு நீங்கள் ஒரு முடிவோடு போகிறீங்க. உங்கள் துணை அந்த அழைப்புக்கு ஈடு கொடுக்கணும், இடம் கொடுக்கணும். அந்த அழைப்பை தொடர்ந்து 2 பேரும் சேர்ந்து ஓடணும். இல்லாட்டி அழைப்பு வேறு மாதிரி முடிஞ்சிடும். ஆமென். உங்களுக்கு அது ஒரு உபத்திரவமாயிரும். உங்களை புரிந்து உங்கள் தரிசனத்தோடு இணைந்து செயல்படுகிற ஒரு துணை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஸோ 13 வயசு எனக்கு அப்போ, 13, 14 அந்த ஏஜ் குரூப்பில் போனேன். ஏன் அந்த கேம்புக்கு போனேன்னா, எங்கள் அப்பா அம்மா கண்களை திறக்கணும். இதெல்லாம் அட்டகாசம், அல்லேலூயா, ஓசன்னான்னு பைபிளை தூக்கி ஊரை ஏமாத்துதுங்க. அதை நம்பி எங்கள் அப்பா அம்மா ரொம்ப மோசம் போயிட்டுருக்காங்க. நம்ம போய் சொல்லணும். ஏன்னா அது கொஞ்ச நாளுக்கு முன்னால் தான் எங்கள் அப்பா அம்மா ரசிக்கப்பட்டாங்க. ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கையிலேருந்து அப்பா குடி, சிகரெட்டு, கஞ்சா, அண்ணன் சொன்னார்ல போலீஸ் ஸ்டேஷனு, அதே தான். அம்மா வாரத்தில் 7 நாள்னா 5 நாள் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிடுவாங்க. ஸோ ஆண்டவர் அவங்கள ரசித்து சூப்பராக்கி ஒரு ஆவிக்குரிய சபையில் அங்கத்தனம் ஆக்கி அந்த மாற்றத்தை பார்த்து கூட என் வாழ்க்கை மாறலை. ஐயோ இப்படி போயிடுச்சிங்களே அப்படின்னு தான் யோசித்தேன். எங்கள் அப்பா எப்படி இருந்தார், இப்படி மாதிரி ஒரு நல்ல மனுஷனா, அந்த புத்தி இல்லை. ஏன்னா என் உள்ளான கண்கள் மூடி இருந்துச்சு. கேம்புக்கு போனேன், ஆனால் ஆண்டவர் என் கண்களை திறந்தார். ஆண்டவர் என் சொந்த இரட்சகராக அந்த 3 நாள் கேம்பில், யூத் கேம்பில் நான் ஏற்றுக்கொண்டேன். திருப்பியும் ஒரு புதிய பெண்ணாக, ஒரு புது சிருஷ்டியாக வந்தேன். ஆமென். தொடர்ந்து என் கணவர் அவர் எப்படி ரசிக்கப்பட்டாருன்னு சொல்லுவார். ஸோ நான் ஷார்ட்டாக சொல்லிடுறோங்க. அதாவது நான் இவங்க மாதிரி இல்லை. நான் பிறந்து சிறு வயது முதல் ஒரு பெந்தைகோஸ்தே ஆவிக்குரிய சபைக்கு போனதான் பழக்கம் எனக்கு. சின்ன வயது முதல் சண்டே கிளாஸுக்கு போகிறது, வசனத்தை படிக்கிறது, வசனத்தை மனப்பாடம் பண்ணுறது, சண்டே கிளாஸ் எக்ஸாம்லாம் வச்சா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் நான் தான் இருப்பேன். நான் இல்லை, நிஜமாக தான் சொல்கிறேன், போய் சொல்லலை. ஆனால் எல்லாம் பண்ணியும் ஆண்டவருக்கும் எனக்கும் தொடர்பு இல்லாமல் தான் வாழ்ந்தேன். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி ஒரு வேதனையான காரியம் என்னென்னா, ஆவிக்குரிய சபைகளில் இருக்கிற அநேக சிறு முதல் வளர்ந்து வருகிற வாலிபர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அது அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. நான் தான் சின்ன வயசுலேருந்து எல்லாமே கேட்டேனே, நல்லா அறிஞ்சிட்டேனே அப்படின்றதாங்க. நான் எல்லாம் அறிஞ்சேன். பைபிள்லேருந்து எதை கேட்டாலும் சொல்லுவேன், என்ன கதையை கேட்டாலும் சொல்லுவேன். ஆனால் அந்த ஆவியினாலே மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம் இல்லாமல் இருந்தேன். நான் அந்த ஒரு அனுபவத்தோடு அப்படி தான் நான் காலேஜையும் சேர்ந்தேன். 12th முடிச்சுட்டு காலேஜுக்கு சென்னையில் இருக்க ரொம்ப ஃபேமஸான பிரபலமான எம்சிசின்ற ஒரு காலேஜ். அந்த காலேஜ் ஒரு மனுஷன் எப்படிலாம் கெட்டு போகணுன்னா கூட அந்த காலேஜ் ஒரு நல்ல ஒரு வழியாக இருக்கும். ஆனால் திருந்தி சூப்பராக வாழணும், அதுக்கும் அந்த காலேஜில் சில காரியங்கள் இருக்குது. ஆனால் கர்த்தரோட கிருபை, கெட்டு போகிற வழியில் போகாமல் அந்த காலேஜில் ஒரு நண்பர் மூலமாக ஆண்டவர் என் வாழ்க்கையை தொட்டார். நான் ரட்சிக்கப்பட்டேன். அந்த பையனோட வாழ்க்கையும் என்னை ரட்சிப்புக்கு நடத்துகிறான் பாருங்கள். அந்த பையனோட வாழ்க்கை ரொம்ப மோசம். நாங்களாம் சென்னையில் லோக்கல் ட்ரெயின் இருக்கும். இங்கே நுங்கம்பாக்கம்னு தாம்பரம் வரைக்கும் ஒரு ட்ரெயின் இருக்கும். சென்னையில் இருக்கிறவங்க தெரியும், லோக்கல் ட்ரெயின். அந்த ட்ரெயினில் பயணம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எல்லாம் பண்ணும்போது நல்லா கிண்டல் அடிச்சுட்டு கலாட்டம் பண்ணிவிட்டு பொண்ணுங்களெல்லாம் கலாச்சிக்கிட்டு இப்படி தான் காலேஜ் பசங்க ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, அப்படி தான் இருந்தோம். அதில் இருக்கிற ஒரு பையன் ஒரு கேங் லீடர் மாதிரி இருந்தான். பயங்கரமான ஒரு போதைக்கு அடிமையாக இருந்த ஒரு ரொம்ப
ஒரு ட்ரக் அடிக்ட். அவன் திடீர்னு செகண்ட் இயர் ஆன பிறகு ஆண்டவர் நம்ம தொட்டிருக்காரு போட்டு யாருக்கும் தெரியல. செகண்ட் இயரில் நாங்கள் பயணம் பண்ணும்போது திடீர்னு ஒரு ட்ரெயினில் நாங்கள் ஜாலியாக சுற்றிட்டு ஒரு கிறிஸ்டியன் பாடலை பாடினான். சரி, எல்லாரும் என்ன பண்ணோம், ஒரு ஜாலிக்காக சினிமா பாட்டு பாடுறது, ஜாலிக்காக ஒரு கிறிஸ்டியன் பாட்டு பாடலான்னு சொல்லி எல்லாம் கிறிஸ்டியன் பாட்டை பாடினோம். ஒரு பாட்டு முடிச்சுட்டு முடுவான்னு பார்த்தா ரெண்டாவதுக்கு இன்னொரு பாட்டு பாடுறான். எல்லாருக்கும் யாருக்கும் ஒன்றும் புரியல. அப்புறம் தான் தெரியுது ஆண்டவர் அந்த மனுஷனை தொட்டு பயங்கரம் மாற்றிருக்கிறாரு. அப்புறம் அந்த ட்ரெயினுக்குள்ளே நாங்களாம் வாலிப பசங்க பாருங்கள், எங்ககிட்ட அவன் சுவிசேஷம் சொல்லி எங்களை ஜெபம் பண்ணுங்கடா அப்படின்னு ட்ரெயினில் ஜெபம் பண்ண வச்சு ஒரு சில நாட்களுக்குள்ளே அந்த குழுவில் இருந்த அத்தனை பேரும் ஆண்டவர் ரட்சித்தார். தொடர்ந்து ரட்சிக்கப்பட்ட பிறகு டெய்லி காலேஜுக்கு ட்ரெயினில் தான் போவோம். எங்கள் ஊழியம் ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் ஆரம்பித்த முதல் ஊழியம் ட்ரெயின் மினிஸ்ட்ரி. என்ன மினிஸ்ட்ரி? ட்ரெயின் மினிஸ்ட்ரி. ட்ரெயினில் போகும்போது அந்த ஒரு கார்னரில் பிடிச்சிப்போம், இடம் பிடிச்சிப்போம். அப்போ தான் நான் கொஞ்சம் கிட்டார்லாம் வாசிக்க ஆரம்பித்தாங்க. அவ்வளோ தெரியாத அப்போலாம். அப்போ தான் வாசிக்க ஆரம்பிங்க. கூட 2 பசங்க கிட்டார் வாசிப்பாங்க. ட்ரெயினில் கார்னரில் உட்காந்து பாட்டு பாடிட்டே போவோம். திடீர்னு பாட்டு இருக்கும்போது அந்த எங்கள் இடத்துல நிறுத்துங்கடான்னு சொல்லி ஏஞ்சி நின்று க்ரௌடுக்கு சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணுவான். பிரசங்கம் பண்ணிவிட்டு யாராவது ஏன்பி ஜோம் பண்ணுறான்னு சொல்லுவான். ஏஞ்சி ஜோம் பண்ணுவோம். யார் காலேஜ் பசங்க. எத்தனை பேர் காலேஜ் படிக்கிறீங்க? கை தூக்கி காட்டுங்க. காலேஜ் படிக்கிறவங்க மாத்திரம் கை தூக்கி காட்டுங்களேன். நல்லா உற்சாகமாக தான் கை தூக்கிட்டாங்களே. கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ஓகே. நான் சொல்கிறேன், காலேஜில் ஊழியம் பண்ணுற மாதிரி ஒரு அனுபவம் வேறு அனுபவமே கிடையாது. இப்போ கூட நான் காலேஜ் படிக்கும் போது அந்த ட்ரெயினில் ஊழியம் பண்ணுவோம். ட்ரெயின் முடிச்சுட்டு காலேஜுக்குள்ளே டிபார்ட்மெண்ட் நான் படித்தது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை போய் ப்ரேயர்ஸில் நடத்தி பசங்களை காலேஜுக்கு பாட புஸ்தகத்தை தூக்கிட்டு போகிறோமோ இல்லைங்க. நாங்கள் எங்கள் கூட்டம் ரசிக்கப்பட்டாங்க பாருங்கள், அத்தனை பேரும் காலேஜுக்கு பைபிளை தூக்கிட்டு போவோம். அது பைபிளை வெளியில் தெரியுற மாதிரி பார்க்குறவங்க யாரா இவனுங்க காலேஜுக்கு வந்திருக்கானுங்க, எதுக்கு வந்திருக்கானுங்க. ஆனால் இப்படி இருக்கக்கூடாது. என் ஃபைனல் இயரில் நான் படிப்பே கோட்டை விட்டேன்னு நினச்சேன். ஆனால் தயவுசெய்து காலேஜ் படிங்க, படிப்பை மட்டும் விட்டுறாதீங்க, படிப்புன்னு ஒழுங்கா. ஆனால் அந்த பாருங்கள், இந்த ஆரம்ப நாட்கள் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பம், அந்த ஒரு துடிப்பு, அப்படியே ஆண்டவருக்காக வாழணும். எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. பயம் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இவன் படிக்க மாட்டான் போல் இருக்குது, இவன் பைபிளை தூக்கிட்டு காலேஜில் ஏசப்பான்னு சுற்றிட்டு இருக்கிறானே, படிப்புக்காக காலேஜ் அமைச்சு அந்த அளவுக்கு இதாகிட்டாங்க. நான் ஃபைனல் இயர்லாம் அந்த லாஸ்ட் செமிஸ்டர் எக்ஸாம் போச்சுன்னு நினச்சேன். எப்படியோ அப்பாவோட கிருபையினால பாஸ் ஆகிட்டேன் நான், ஜஸ்ட் பாஸ். ஆனால் படிக்கிறவங்க தயவுசெய்து நல்லா படிங்க. உங்களுக்காக அதை நான் சொல்லலை, நான் அப்படி இருந்துட்டேன். ஸோ படிப்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம கடவுள் எந்தெந்த வச்சிருக்கிற எந்தெந்த நிலையில் வச்சிருக்கிறாரோ, நான் ஊழியத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு படிப்பை விட்டுறக்கூடாது. நல்லா படிங்க. படிப்பு இல்லைன்னா பரவாயில்ல, ஊழியத்துக்கு வாங்க. படிப்பை வாய்ப்பு கிடைச்சதுன்னா நல்லா படிங்க. படித்து நல்லா, இப்போ நான் எம்பிஏ முடிச்சிருக்கிறேன். நான் அதுக்கு முன்னாடி டிகிரி முடிச்சு எம்பிஏ படித்து நான் எல்லாமே நல்லதாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறேன் நான். ஹல்லேலூயா. ஸோ அந்த நாட்களில் எங்களுக்கு பயங்கர துடிப்பு. எனக்கும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எப்படியாவது காலேஜ் மக்களை என் காலேஜ் முடிகிறதுக்குள்ளே என் கிளாஸில் இருக்க அத்தனை பேருக்கும் சுவிசேஷம் சொல்லி சில பேருக்கு பைபிளையும் கொடுத்துட்டேன் நான். ஹல்லேலூயா. பிராமின்ஸு பெரிய நிறைய கிண்டல்லாம் பண்ணுவானுங்க பசங்களாம் எப்படி கலைப்பாங்கன்னு தெரியும்ல. ஸோ அப்படி தான் என்னுடைய ஊழியம் ஆரம்பிச்சது. ஹல்லேலூயா. ஸோ காலேஜை முடித்து அதான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பம் 1 வருஷம் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ கூட அந்த நாட்களில் ஒரு துடிப்பு இருந்துச்சு பாருங்களேன். அந்த துடிப்பு சம்டைம்ஸ் இப்போ குறைஞ்சிருச்சோன்னு நான் கூட யோசிக்கிறேன். அதாவது அப்போல்லாம் பைபிளை பற்றி அவ்வளோ தெரியாது எனக்கு. பைபிளில் பிரசங்கம் பண்ணலாம் தெரியாது. அதாவது பைபிள் கதைகள் தெரியும், பிரசங்கம் பண்ணுறது இப்படிலாம் தெரியாது எனக்கு. ஆனால் எது இருந்துச்சுன்னா எதுவுமே இல்லை, ஆனால் துடிப்பு மாத்திரம் இருந்துச்சு வாழ்க்கையில். அன்பான தேவ பிள்ளைகளே, நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், அந்த இயேசுவுக்காக ஒரு துடிப்புன்றது உள்ளே இருக்குது பாருங்க. அந்த துடிப்பை மாத்திரம் இழந்துடவே கூடாது. ஹல்லேலூயா. ஒரு தேவ மனுஷன் எப்படியா சொன்னார், உங்கள் வாழ்க்கையில் துடிப்பு போயிடுச்சுன்னா எல்லாமே நடிப்பாக மாறிடும்னாரு. வெரி ட்ரூ. அந்த துடிப்பு மாத்திரம் இல்லைன்னா எல்லாமே ஒரு பெர்ஃபார்மன்ஸாக மாறிடும். ஆனால் ஊழியம் என்பது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஊழியம் என்பது அவரோட இணைஞ்சு இருக்கிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஸோ காலேஜை முடிச்சுட்டு ஒரு சின்ன ஒரு வேலையில் அதான் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு வேலை, சின்ன வேலை தான். வேலையை செஞ்சு நான் முழு நேர ஊழியத்துக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு 12 வருஷம் உலகத்தில் தான் வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அப்போவே அந்த காலேஜ்லேயே ஆண்டவர் என் மேலே அந்த தெரிந்து கொள்ளுதலையும் அந்த அழைப்பையும் வச்சுட்டார். நீ ஊழியத்துக்கு தான்பா. எனக்கு தெரியும் நல்லா, நான் அழைக்கப்பட்டது இந்த காலேஜுக்கு ஆண்டவர் தொட்டது. ஏன்னா பாஸ்டர் சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த நாட்களில் வாழ்ந்த மிஷினரிகள். நான் படித்த அந்த எம்சிசி மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ், யாருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எம்சிசின்னு ஒரு காலேஜ் சென்னையில் ரொம்ப ஃபேமஸான காலேஜ். கிட்டத்தட்ட 175 வருஷத்துக்கு முன்னாடி ஜான் ஆண்டர்சன், வில்லியம் மில்லர் என்று சொல்லி இங்கிலாந்திலிருந்து வந்த பெரிய மிஷினரிகளால் ஸ்தாபிக்கப்பட்ட காலேஜ். அந்த காலேஜை ஸ்தாபிக்கும் பொழுது அது ஒரு பைபிள் காலேஜாக ஸ்தாபிக்கலை, ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். அதாவது
உலக படிப்பு படிக்கிற காலேஜாக தான் ஸ்தாபிச்சாங்க. ஆனால் அதை ஸ்தாபிக்கும் பொழுது அவங்க சில காலேஜோடைய விஷன், மிஷன், மோட்டோ, காலேஜ் ப்ரேயர்னு போடுவாங்க. அந்த ப்ரேயரில் என்ன எழுதியிருப்பாங்கன்னா, from this place may there be sent forth continually a stream of young men and women who will serve you faithfully in your kingdom. அதாவது இந்த இடத்துல இருந்து வந்து படிக்க வர வாலிப தம்பி தங்கைகள், ஆண்கள் பெண்கள் படிக்கிறாங்களோ இல்லையோ, இங்கிருந்து அவர்கள் உம்மை சேவிக்கும்படியாய் உம்முடைய ராஜ்யத்தில் பணிபுரிகிறவர்களாய் இங்கிருந்து எழும்பட்டும் என்று சொல்லி அந்த ஒரு தரிசனத்தோடு அந்த காலேஜை பண்ணாங்க பாருங்க. 175 வருஷத்துக்கு முன்னாடி அதுல ஒரு ப்ராடக்ட் தான் நான். அந்த காலேஜில் கர்த்தரை அறிஞ்சு கொண்டு அந்த காலேஜில் கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சு இன்னைக்கு பல இடங்களில் கர்த்தரை என்ன பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாருங்க. உண்மையிலே அந்த நாட்களில் வந்த அந்த மிஷனரிகளோட தியாகம், அது சில கதைகளை சொல்லுவாங்க என் காலேஜில். அதை மட்டும் ஒரு மட்டும் சொல்லிடுறேன். இந்த ஜான் ஆண்டர்சன்றவர் இங்கே வந்துட்டு இங்கே ஒரு காலேஜ் நிறுவனம், இங்கே வந்து அவ்வளோ பணம் இல்லை, ஒரு பயங்கர பாரத்தோட இங்கே வாலிபர்கள்லாம் அப்படியே வேஸ்ட்டாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. காலேஜை அவனு நிறுவி அதில் படிக்க வச்சு அதன் மூலமாக அவங்கள கர்த்தர்கிட்ட அழைக்கணும், கர்த்தரை பற்றி அவங்க அறிஞ்சிக்கணும்னு அவர் ரொம்ப பாரத்தோட திரும்பவும் இங்கிலாந்து தேசத்துக்கு சென்று அவர் என்ன பண்ணாரா, சபையாக போய் இந்த தரிசனத்தை ஷேர் பண்ணாராம். ஒரு குறிப்பிட்ட தரிசனத்தில், ஒரு குறிப்பிட்ட சபையில் இங்கிலாந்து தேசத்தில் அவர் இந்த காலேஜை பற்றியும் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆண்டவர் தரிசனம் கொடுத்துருக்கிறாரு, இதற்காக கொடுக்கக்கூடியவங்க யார் எழும்பி நில்லுங்க, நான் திருப்பியும் இந்தியாவுக்கு போகிறேன், சென்னைக்கு போய் இந்த மாதிரி பண்ண போகிறேன், எனக்கு உதவி இல்லை, யாராவது கர்த்தர் உங்களை மனசில் ஏவுனாருன்னா எழும்புங்கன்னு சொன்னாராம். அந்த சபையில் ஒருத்தர் கூட எழும்பலையா, இவர் மெசேஜை இவருடைய பாரத தரிசனத்தை ஒருத்தர் கூட சட்டை பண்ணலையா. கொஞ்ச நேரம் பார்த்து அந்த சபை நடுவில் அப்படியே மயங்கி கீழே விட்டார் அவர். அந்த ஷாக்கில், அது அதிர்ச்சியில், இவ்வளோ பாரத்தோட பேசிட்டு இருக்கேன், ஒருத்தர் கூட ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டீங்களே, அதிர்ச்சியில் மயங்கி கீழே விட்டாராம். அவர் மயங்கின உடனே எல்லாரும் அதிர்ச்சியாகி எழும்பி வந்து முகத்தில் தண்ணியை தெளிச்சு அவர் எழுப்பி விட்டாராம். என்னாச்சு, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா? இப்போ சொல்றாரா, இவ்வளோ பாரத்தோட என்ன ஆண்டவர் அங்கே அனுப்பியிருக்கிறாரு, என்னை தாங்கிறதுக்கு ஒருத்தர் கூட ஆண்டவர் பேசலையான்னா அந்த முழு சபையுமே தொடப்பட்டு இவரை தாங்கி இவருக்கு சப்போர்ட் பண்ணி திரும்பவும் அந்த சென்னைக்கு அனுப்பி விட்டு இப்படி தான் அந்த காலேஜை ஸ்தாபிச்சாங்க. அல்லேலூயா. அந்த நாட்கள் இருந்த அந்த மிஷனரிமார்கள் அவ்வளோ அற்புதமாக. ஸோ சுருக்கமாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன வேலைகளை செய்ய ஆரம்பித்து நான் அங்கே சென்னை பட்டணத்தில் முதல் நான் ஒர்க் பண்ண கம்பெனி EID பாரி, 19 வயசில் அந்த கம்பெனியில் போய் நான் சேர்ந்தேன். அப்போது பெரிய பெரிய ஊழியர்கள் செய்யலை. ஆனால் பாஸ்டர் சொன்னது போல் சென்னையில் ஒரு பெரிய திருச்சபை, ACA அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, பாஸ்டர் சாம் சுந்தரம் அப்படின்னு ஒரு பெரிய தேவ மனுஷன். அப்போ எல்லாரும் காலம் எத்தனை பேருக்கு தெரியும் பாஸ்டர் சாம் சுந்தரம், தெரியுங்களா? ஓகே. பாஸ்டர் ஜி சுந்தரம் அவர் மூத்தவர், இவர் அப்புறம் அவருடைய சபையில் தான் அதுக்கப்புறம் நான் வளர்க்கப்பட்டேன். அந்த சபையில் எனக்கு ஆண்டவர் ஒரு 4 நண்பர்களை காண்பித்தார். ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை நான் சொல்கிறேன், கவனிங்க. நாங்கள் என்ன பண்ண ஆரம்பித்தோம், வேலைக்கு போவேன், வருவேன். ஆனால் அந்த 4 நண்பர்களோடு சேர்ந்து நாங்கள் 5 பேரும் ஒவ்வொரு வாரமும் கூடி 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபிக்க ஆரம்பித்தோம். அப்போ எங்களுக்கு நான் தான் ஒரு வேலை செஞ்சுட்ருக்கேன், மற்றவங்கெல்லாம் காலேஜ் படிக்கிற பசங்க தான், என் கூட இருக்க 4 பசங்க. ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். அன்பானவர்களே, நான் இங்கே சொல்கிறேன், இந்த கேம்ப் முடிஞ்ச பிறகு கூட உங்களுக்குள்ள ஜெப ஐக்கியம் அப்படின்னு ஒன்று இல்லாமல் இருந்தால், ப்ரேயிங் ஃப்ரெண்ட்ஸ், ஜெபிக்கிற ப்ரேயிங் பார்ட்னர்ஸ் இல்லாமட்டால் தயவு செய்து அந்த ஜெப பார்ட்னரோட நீங்கள் திரும்பி போகணும். நீங்கள் போன பிறகு நீங்கள் கூட சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஜெப பார்ட்னர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. தனியாக ஜெபம் பண்ணணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதான் நம்பர் 1. ஆனால் அதோட கூட ஜெப பங்காளர்கள் என்று அவர்களோட முடிஞ்சால் டெய்லி மீட் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. சரி, டெய்லி மீட் பண்ண முடியலையா, வாரத்துக்கு ஒரு முறையாவது மீட் பண்ணலாம். இப்போ டெய்லி மீட் பண்ண முடியலனா கூட இப்போ நிறையா வாட்ஸ்அப் குரூப் கால், அப்புறம் இந்த ஜூம் கால், இது மாதிரிலாம் நிறையா வந்துருச்சு, நிறையா கருவிகள் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. டெய்லி அட்லீஸ்ட் கூடி ஜெபிக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அந்த ஒரு ஜெபம் பண்ணுற ஆரம்பத்தில் அந்த ப்ரேயிங், அந்த கூடி செய்து ஜெபிக்கிறதுல தான் ஆண்டவர் என்னையும் என் கூட இருக்கவங்களையும் ஆண்டவர் உருவாக்கினார். அல்லேலூயா. அதில் இருக்கிற ஒரு 5 பேர், அதில் 4 பேர் இன்னைக்கு கூட வித்தியாசமான இடங்களில் கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். ஸோ ஆகவே இது அற்பமாக ஆரம்பிக்கிற அந்த அற்பமான ஆரம்பத்தை என்றைக்குமே என்ன பண்ணாதீங்க, அசட்டை பண்ணாதீங்க. என் ஆரம்பத்தையும் கொஞ்சம் சொல்லிடணும். அவங்க என் கணவர் நல்ல போல்டாக அநேகருக்கு இந்த காலேஜில், நம்ம வந்து தொட நடுங்கி ஏதாவது யோசிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாலும் மறந்துடுறாள். அதனால் ஆண்டவர் என்ன எப்படி நடத்தினார்னா 1-on-1 தான். என்னது 1-on-1 இவாஞ்சலிசம் தான். ஏறுற பஸ்ஸு, கண்டக்டரு, பக்கத்தில் உட்காந்துருக்க ஆள், ஆட்டோக்காரன், கடைக்கு போனால் அண்ணாச்சி, அப்புறம் நம்ம கிளாஸ் ரூமில் என் கணவர் சொன்னார், அந்த ஃபுல் காலேஜ் அந்த
ப்ரேயர் செல்லு எல்லாருக்கும் சொல்லியிருக்காருன்னு. என் பக்கத்தில் இருக்க ஒரு ஆளுக்கு தான் நான் சொன்னேன். ஆனால் ஆண்டவர் கிருபை அந்த ஒரு ஆளும் உருப்படியாக இருக்குது இப்போ. ஆமென். ஸோ ஒருத்தருக்கு மட்டும் சொல்கிறதும் ஆண்டவர் வந்து ஒருத்தரை நீங்கள் சீசன் ஆக்குனீங்கன்னா அவங்க மூலியமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அப்புறம் எப்படி இப்போ நிறைய பேர் முன்னால் பேசுகிறீங்க தொடர்ந்து நான் சொல்கிறேன். ஸோ அப்படி இருந்த ஆரம்பம் 4 ஃப்ரெண்ட்ஸோட அவங்க ஜெபம் பண்ணியிருக்காங்க. நான் அந்த ஒரு ஆத்மா அந்த பிள்ளையோட தான் நான் ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஒரே ஃப்ரெண்டு தான் இருந்துச்சு எனக்கு. மற்றவங்களுக்கெலாம் வணக்கம், ஹாய், ஹலோ, அவ்வளோதான். ரொம்பலாம் பேச மாட்டேன். வீட்டில் யாராவது சொந்தக்காரங்க வந்தாலும் இவ்வளோதான். என்னம்மா உன் பொண்ணு பேசாதா? ஆனால் இப்போ என் கணவர் சொல்கிறார், என்னம்மா நீ பேசினா வாயை மூட மாட்டேங்கிற. தப்பாக பேசலை, ஊழியத்தின் நிமித்தமாக பேசி தான் ஆகணும். ஆமென். ஸோ நாங்கள் 4 நண்பர்கள் சேர்ந்து சர்ச்சில் ஜோம் பண்ணுறது மாத்திரம் இல்லாமல் காலைல பாஸ்டர் சொல்லிட்டாரு பாருங்க, சர்ச்சில் இருக்க அத்தனை வேலையும் சேர் போடுறது, பாய் போடுறது, பேச்சை பெருக்கிறது. நாங்களாம் முன்னேற வீட்டுலாம் வரல. இப்போ காலேஜ் படிக்கிறாங்க, நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அத்தனை வேலையும் செய்வோம். எங்கள் சர்ச்சில் வருஷத்துக்கு ஒரு முறை ஸ்பெஷல் மீட்டிங்ஸ்லாம் நடக்கும். டிஜிஎஸ் தினகரனையா எங்கள் சர்ச்சுக்கு வருவார். வருஷ கடைசியில் 4 நாட்கள் விசேஷத்தை கூட்டம். அப்போல்லாம் சர்ச்சிலேயே தங்கி ஃபுல்லாக அரேஞ்ச்மெண்ட் பார்க்குறது, ஹெவி ஒர்க்கு. ஸோ அங்கேயே தங்கி அப்படிலாம் செஞ்சுருக்கிறோம். அன்பானவர்களே, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பாஸ்டர் காலை சொன்னார் பார்த்தீங்கன்னா, அந்த ஊழியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பணிவிடை ஊழியம். தேங்க்யூ. அன்றைக்கு அந்த சாமுவேல் இன்னைக்கு அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி ஆகிட்டா இருப்பாருங்க. சாமுவேல் அவர் என்ன ஊழியத்தை செஞ்சார் நினைக்கிறீங்க? பணிவிடை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார். தேவனுக்கு ஊழியம் செஞ்சாருன்னு போட்டிருக்குது, ஏலிக்கு ஊழியம் செஞ்சாருன்னு போட்டிருக்கு அந்த சாமுவேல். பாருங்க, அந்த சாமுவேல் இருந்த இடம் வந்தீங்கன்னா தேவாலயம் தான், கர்த்தருடைய வீட்டில் தான் இருந்தான். ஆனால் அவனுக்கு நல்ல ரோல் மாடல்ஸ் இல்லை. பாஸ்டருடைய 2 பிள்ளைங்களும் அயோக்கிய பசங்களாயிட்டானுங்க. பேர் பாஸ்டர் பிள்ளைங்க, ஆனால் பாஸ்டர் பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு ஒரு அருகதை கூட இல்லை. பேலியாளின் பிள்ளைகள், பேயின் பிள்ளைகள்னு பைபிளே போட்டிருக்குது. அவ்வளோ மோசமாக இருந்தாங்க. பார்த்து பின்பற்றுவதற்கு நல்ல உதாரணங்கள் இல்லை. இருந்தாலும் அந்த சிறு பிள்ளையாண்டியான சாமுவேலோட கர்த்தர் இருந்தார். அந்த பிள்ளையாண்டான் சாமுவேல் கர்த்தருக்கு முன்பாக பயந்து நடந்தான். அவனுக்கு ஆண்டவர் அவனை ஏற்படுத்தி வச்சிருந்த அந்த ஏலி அப்படின்ற அவரும் சரி கிடையாது, அவர்கிட்டயே கர்த்தரால் பேச முடியல. அவரும் கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணிட்டாரு. கர்த்தரை விட தன்னுடைய குமாரர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தது தான் அவரும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், இங்கே வந்திருக்கிற சில பேர், உங்கள் பாஸ்டர் ஒருவேளை சரியில்லைன்னா கூட அந்த பாஸ்டருக்கு அடங்கிருங்க. தயவு செய்து இந்த பாஸ்டரை பற்றி குறை பேசாதீங்க. இந்த குறை பேசுகிற பழக்கம் ரொம்ப மோசமான பழக்கங்க. எனக்கு இந்த கிறிஸ்தவத்தை விட்டு போயிடணும் அந்த வெளியில். இந்த ஒரு சரியில்லை, அவர் சரியில்லை, 4 பேர் சேர்ந்துட்டு நீங்கள் பேசுகிற அந்த மாதிரி பேசியிருப்பீங்கன்னா அதை விட்டுருங்க. சாமுவேல் அங்கே இருந்தார், ஆனால் எதை பற்றி குறை பேசலை. யாரை பாஸ்டர்கிட்ட கர்த்தரால் பேச முடியல. பாஸ்டருடைய குடும்பத்தை பற்றி பாஸ்டர்கிட்ட பேசாமல் அவருடைய குடும்பத்தை பற்றி சின்ன பிள்ளையாண்டானாகிய சாமுவேல் ஆண்டவர் பேசுகிறார். ஏன்னா பாஸ்டருடைய செவிகள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறத அந்த அபிஷேகத்தை இழந்துட்டார் அவர். அந்த ஒரு பழக்கத்தை இழந்துட்டார் அவர். அவர்கிட்ட தான் சொல்கிறார் ஆண்டவர், என்னை கனம் பண்ணுகிறவர்களே நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள். ஸோ பாருங்க, அந்த சின்ன இடத்துல நல்ல முன் உதாரணங்கள் இல்லாத இடத்துலையும் சாமுவேலால ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக உருவாக முடியும் என்றால், நீங்க இருக்கிற இடத்தை நினைச்சு, நீங்க இருக்கிற சூழலை நினைச்சு ஒருபோதும் குறை சொல்லாதீங்க. உங்களுக்கு மேல ஆண்டவர் யாரை வச்சிருக்கிறாரோ அவங்களுக்கு அடிபணிந்து இருக்க, தாழ்மையா அவர்களை பத்தி குறை சொல்லாமல் பணிவாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாராக. இந்த விஷயத்தில் நீங்கள் உங்கள் பெற்றோரும் ரொம்ப முக்கியம். நான் சொன்னேன், அந்த கேம்ப்பு போயிட்டு அப்போ தான் முதல் வாட்டி என் வீட்டில் எங்கள் தாய் தகப்பனா சாரின்னு கேட்டது. அதுக்கு முன்னால் வெளியே பேச மாட்டேன். அப்படியே ஊருக்கு ஐயோ இந்த பிள்ளை மாதிரியா, இந்த பூனையும் பால் குடிக்குமா, எவ்வளோ ஒரு தங்கமான பிள்ளையை பெற்று வச்சுருக்கீங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே அடங்கா பிடாடி. எங்கள் அம்மா ஒன்று சொன்னால் 4 வார்த்தை நாக்கு பிடுங்க மாதிரி அசிங்கமாக பேசுவேன், திமுறா பேசுவேன், கெட்ட வார்த்தை பேசுவேன். யார் பாதிக்கப்படுறது? 2 பேர், 2 பாவம் ஆத்மா, எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும். ஆனால் ஆண்டவர் மறுரூபம் ஆக்குனதுக்கப்புறம், அவரை போல் ஆக்குனதுக்கப்புறம், சாரிம்மா, இது வரைக்கும் நான் உங்களை ரொம்ப ஹார்ட்டை பிரேக் பண்ணியிருக்கேன். நான் சொல்லுவேன், நீங்கள் அழைப்பு, உன்னத அழைப்பு சூப்பர். ஆனால் இந்த அழைப்போடு போய் உங்கள் பெற்றோரோட ஹார்ட்டை நீ பிரேக் பண்ணி அவங்கள கண்ணீர் சிந்த வச்சிங்கன்னா உங்கள் அழைப்பு ஒரு கேள்விக்குறி தான். ஊருக்கே உபதேசம் பண்ணிட்டு வீட்டில் சாட்சியாக இல்லைன்னா அது ஆண்டவர் நாமே மகிமைப்படாதுப்பா. ஊருக்கு ஒரு வேளை நீங்கள் அப்படியே சூப்பராக காணப்படலாம், ஆனால் அந்தரங்கத்தில் உங்கள் அப்பா உங்களை பார்த்து என்ன சொல்லுவார்?
அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா? அது சாபம் தான். என்னக்கா வந்து சாபம் போடுறீங்க? வசனம் சொல்லுது, உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு, பின்பு எல்லாம் உனக்கு தானே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அவங்க ஹார்ட்டை கொஞ்சம் சந்தோஷப்படுத்திடுங்க. பிடிக்குதோ பிடிக்கலையோ, அவங்க சரியில்லைக்கா, அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்காக ஜோம் பண்ணுங்க, ஆண்டவர் அவங்கள மாற்றுவார். குறைகள் இல்லாதவர்கள்னு நான் சொல்லலை, தாய் தகப்பன் குறை உள்ளவர்கள் தான். சில சமயம் நீங்கள் அவங்கள விட பரிசுத்தத்தை மிஞ்சி இருப்பீங்க. அவங்களுக்காக ஜோம் பண்ணுங்க, ஆண்டவர் மாற்றுவார். நான் சொன்னேன், இந்த கேம்ப் முடிச்சுட்டு வந்து நான் தான் ஃபஸ்ட்டு டிவி பார்க்குறது நிறுத்தினேன், சினிமா பார்க்குறது, சீரியல். எங்கள் அப்பா அம்மா ரசிக்கப்பட்டாங்க, ஆனாலும் ஃபேமிலியாக சந்தோஷமாக குடும்பத்துடன் கண்டு கழியுங்கள் என்ன. ஆனால் நான் வந்து அந்த டே 1 அந்த வந்தோடனே நான் அன்றைக்கி அந்த சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு அந்த ஹாலில் தான் இருக்கோம். இப்போ தான் நம்மளுக்கு எல்லா சினிமா இதிலே வருது. அப்போல்லாம் வந்து குடும்பத்துக்கு ஒன்றுன்னு பெருசாக போட்டு வச்சுருப்பாங்க போட்டி. இப்போ ரூம்க்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். சரி, எங்கள் அம்மா அப்பா பிள்ளை வந்த ஜோரில் இப்போ நீங்களும் அழைப்பு, உன்னத அழைப்பு முடிச்சு போய் வேகமாக செயல்படுவீங்க. 1 மாதம் 1 வாரத்துக்கு அப்புறமும் அந்த ஜோர் இருக்கா? அதுதான் 1 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு, பக்கமே பார்க்கல. அப்போ அவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, ஆஹா பிள்ளையே பார்க்கல, நம்ம உட்காந்து அது முன்னால் கிடக்குறோமேன்னு ஆண்டவர் அவங்கள்ட்ட பேசி அவங்க நிறுத்தினாங்க. ஆமேன். உங்கள் மூலியமாக அந்த சேஞ்ச் மஸ்ட் கம் த்ரூ யூ டு த ஃபேமிலி. ஆமென், ஹல்லேலூயா. தாய் தகப்பன் கீழ்ப்படுகிற விஷயத்தில் நம்முடைய ரட்சகராக இயேசுவை விட ஒரு பெரிய உதாரணம் இருக்க முடியாது. 12 வயசில் அம்மாட்ட வீராப்பா கேட்கிறாரு, என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா? என்னை ஏன் தேடி வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அடுத்த வருஷமே போட்டிருக்குது, அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, மரியாளுக்கு ஒன்றுமே புரியல. இப்படி பேசுகிறானே, இப்படி போய் ஒரு 12 வயசு பையன் அம்மாட்ட பேசினா அம்மாவுக்கு என்ன புரியும்? ஒன்றும் புரியல. ஆனால் அது கீழே போட்டிருக்கோம் லூக்கா இந்த 2-3 அதிகாரத்தில். அதுக்கப்புறம் அவர்களிடத்துல போய் அவர் அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு இருந்தார் அப்படின்னு போட்டிருக்குது. ஒரு காலம் வரைக்கும், ஒரு டைம் வரைக்கும் அவங்களுக்கு என்ன பண்ணாரா? கீழ்ப்படிஞ்சு இருந்தார். சாம்பேல் அப்படி தான் கீழ்ப்படிஞ்சு இருந்தார். பாருங்கள், நைட்டு நான் நினைக்கிறேன் நடுராத்திரி 3 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஆலயத்தில் விளக்கு இன்னும் எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சான். ஏன்னா காலையில் சூரியன் எழும்புறதான் விளக்கு அழைப்பாங்க, விளக்கு இன்னும் எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சான். அந்த நேரத்தில் சாம்வேலுக்கிட்ட சத்தம் கேட்குதான், சாம்வேல் சாம்வேல்னு. 12 வயசு பையன், வயசு போடலை, 12 வயசுன்னு சொல்கிறாங்க. 12 வயசு பையன் எழும்பி ஏலியுடைய சத்தத்தில் ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஏன்னா எழும்பு அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒருத்தர் தான். யார் சத்தம் போட்டால் சாம்வேல் கூப்பிட்டாலும் அவனுடைய கான்டாக்ட் லிஸ்ட்டில் ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாரு, ஏலி தான் இருக்கிறாரு. எழும்பி பைபிளில் போட்டிருக்கு ஆச்சரியமா, அந்த நடு ராத்திரியில் 2 மணியோ 3 மணிக்கோ எழும்பி ஓடினான்னு போட்டிருக்குது. நம்முடைய சின்ன பிள்ளைங்களெல்லாம் 2 மணிக்கு எழுப்பினா என்ன பண்ணுவாங்க? இழுத்து போத்திட்டு தூங்குவாங்க. சொல்லுங்க, அதாங்க, அதுதான் அர்ப்பணிப்பு. ஆண்டவர் 3 முறை அவனை டெஸ்ட் பண்றாரு. ஆண்டவர் உடனே கூப்பிட்டுட்டு, சாம்வேல் நான் தான்ப்பா யெகோவா பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல, ஏன் சொல்லலை? அந்த நேரத்தில் கூட அவனோட கீழ்ப்படிதல் செக் பண்றாரு ஆண்டவர். 3 முறை ஓடுறான் அந்த பையன். ஒரு சோதனை வந்து 3ஆவது முறை இப்படி பண்ணிருக்கலாம். அட என்னப்பா இவரு சாம்வேல் சாம்வேல் கூப்பிட்டு நான் கூப்பிடலன்றாரு, இந்த கிழவனுக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு போட்டு மூடி படுத்துருந்தான் வைங்களேன். he would have missed the call of God in his life. தேவனுடைய அழைப்பை அவன் இழந்திருப்பான். ஆனால் 3ஆவது முறையும் கொஞ்சம் கூட அவன் தயங்காம எழும்பி, சின்ன பையன் 12 வயசு பையன் எழும்பி ஏலிக்கிட்ட ஓடுறான் பாருங்க. அப்போதான் ஏலிக்கு லைட் அடிக்குது. என்ன லைட் அடிக்குதுன்னா, ஓஹோ கர்த்தர் தான் பிள்ளையை கூப்பிடுகிறார். ஹல்லேலூயா. பின்னாட்களில் போட்டிருக்குது, சாம்பேல் வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை கூட அது நிறைவேறாம கீழே விழலையா. கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமா இருந்த நாட்கள்ல இஸ்ரவேல் தேசத்திலே ஒருத்தர்கிட்ட கர்த்தர் பேச முடியாத நேரத்தில் ஒரே ஒரு சிறு பிள்ளையாகி அந்த சாம்பேல்கிட்ட கர்த்தர் பேசினாருங்க. ஹல்லேலூயா. ஏன் உங்ககிட்ட பேச மாட்டார்னு நினைக்கிறீங்களா? ஏற்கனவே கர்த்தர் பேசிக்கிட்டு தானே இருக்கார் உங்ககிட்ட. ஆமென். அந்த நாட்களில் அந்த பெரிய ஒரு தீர்க்கதரிசி எல்லாம் எங்கே ஆரம்பிச்சதுன்னா, நான் சொன்னது பாருங்க, பணிவிடை ஊழியத்தில் தான் ஆரம்பிச்சது. அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி அழைப்பு எங்கே ஆரம்பிச்சது? பணிவிடை ஊழியத்தில் தான் ஆரம்பிச்சது. ஊழியர்களுக்கு அடங்கி இருந்து ஊழியம் செய்கிற அந்த ஊழியத்தில் சின்ன சின்ன ஊழியங்களை கர்த்தர் என்னையும் அந்த மாதிரி அந்த நாட்களில் அப்போ ஃபுல் டைம்க்கெலாம் வரல, பட் இந்த மாதிரி சர்ச்சில் இந்த வாலண்டியர் டீமில் நான் இருந்ததுனால, யூத் டீமில் இருந்ததுனால கர்த்தர் என்னை வந்து பண்ணார். என் பணிவிடையோட வீட்டில் தொடங்குச்சு, வெளியில் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா சர்ச் பெருசு, எல்லாம் ஆம்பளைங்க தான் போவாங்க மேட்டு இதெல்லாம் போட. அதனால் வீட்டில் அடக்கமாக எங்கள் அம்மா அப்பா சொல்லு பேச்சு கேட்டு அந்த ஊழியம் பெண்கள் அதில் ஸ்டார்ட் ஃப்ரம் தேர். எங்கள் வீட்டில் நாய் கூட வளர்த்தோம், சரியா? அது வந்து எங்கே போய் அசிங்கம் பண்ணோன்னா பெட்டுக்கு அடியில் போயிடும்.
அந்த மூலையில் போய் பண்ணிட்டு வந்துடும். உள்ளே டைவ் அடித்து போய் அதெல்லாம் க்ளீன் பண்ணுவேன். என்னக்கா அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? நீ எதை செய்தாலும் கர்த்தருக்குன்னு செய், சந்தோஷமா. இப்போ எங்கள் அம்மா யோசிப்பார், வயசான அவங்க எப்படி உள்ளே டைவ் அடித்து போக முடியும்? வீட்டில் வேலைக்காரிலாம் இல்லை, அவங்க தான் எல்லாம் வேலை செஞ்சாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச காரியம். ஸோ பெருசானதுக்கப்புறமும் எனக்கு எந்த அருவருப்போ, இப்போ கூட யார் என்ன அசிங்கம் பண்ணாலும் நான் அழுவேன், மூக்கு சிந்துவேன், தொடச்சி விடுவேன். எப்படி இப்படி போவாங்க என்பாங்க நம்ம இப்போ இருக்கிற பிள்ளைகளாம் வாட்சின்றாங்க. இப்படின்னு ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை கல்யாணத்துக்கு போனால் இப்படி தான் நடக்கிறாளுங்க. நான்லாம் எடுத்து வாரி வடிச்சு அட வாமா, இல்லைக்கா தண்ணி இருக்குது அட வாடி சொல்கிறேன். எல்லா நிலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் முடியாதுன்னு மனம் தளராது. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்க சில பேர் இருக்கலாம். பாஸ்டர் தீர்க்கதரிசனமா சொல்லிட்டாங்க, முழு நேரத்துக்கு ஆண்டவர் அழைப்பார். நீங்கள் முழு நேரமாக வரதுக்கு வரைக்கும் நீங்கள் இருக்கிற வேலையில் உண்மையாக இருக்கிறீங்களான்றது கர்த்தர் பார்க்குறாரு. இதெல்லாம் கர்த்தர் பார்க்குறாரு, இதெல்லாம் மேட்டர்ஸ். நான் வந்து 12 வருஷம் உலக வேலையில் இருந்தேன், அவ்வளோ சின்சியராக செஞ்சேன். நான் செய்த முதல் கம்பெனியில் நான் வேலை செய்யும் பொழுது ரொம்ப குறைவான சம்பளம் 2750 ரூபா. நான் 1999 காலேஜ் முடிச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு சேலரி, அந்த ஃபஸ்ட்டு சேலரியை வாங்கிட்டு, அப்போல்லாம் வீட்டில் ரொம்ப பணம் கஷ்டம். எனக்கு காலேஜ் முடிச்சிருக்கேன், எங்கள் வீட்டில் அப்போ ரொம்ப பணம் தேவை. என்னுடைய ஃபஸ்ட்டு சேலரி 1999 வருஷம் 2750 ரூபா வாங்கிட்டு நேராக சர்ச்சுக்கு போயிட்டு அந்த முழு காணிக்கையும் 10ல் ஒரு பங்கு இல்லை, அதெல்லாம் அடுத்த மாதம், முழு காணிக்கையும் அவ்வளோ கஷ்டமான நேரத்தில் கர்த்தர்கிட்ட கொடுத்துட்டேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் உயர்த்த ஆரம்பித்தார். அந்த 3 வருஷம் கழித்து வேற ஒரு கம்பெனிக்கு போனேன். அதுக்கப்புறம் கடைசியில் வேற ஒரு கம்பெனி. நான் கடைசியாக எனக்கு ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைக்கும் போது 2011 வருஷம் டிசிஎஸ் என்ற ஒரு பெரிய கம்பெனி, டாடா கன்சல்டன்சி சர்வீசஸில் அசிஸ்டன்ட் மேனேஜர் பதவிக்கு ஆண்டவர் என்னை உயர்த்தி இருந்தார். அதாவது கொஞ்சத்தில் உண்மை உள்ள இருக்கவங்கள அநேகத்துக்கு அதிபதி ஆக்குகிறது நிஜம். அந்த இடத்துல கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும். நீங்கள் ஆண்டவர் ஒருவேளை சிலரை வந்து மார்க்கெட் பிளேஸில் உங்களை நிறுத்தி இருக்கலாம். அந்த இடத்துல கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறீங்களா, கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கிறீங்களா? இந்த கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததி நடுவில் அவருக்காக வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல அந்த இடத்துல பிரகாசிக்கிறீங்களான்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நான் முதல் வேலை செஞ்ச அந்த கம்பெனியில் என்னுடைய பாஸ், என்னுடைய இமிடியட் பாஸ், அப்போ நான் சாதாரண ஒரு ட்ரெயினியாக தான் இருந்தேன், ரொம்ப அற்பமான வேலை. என்னுடைய பாஸ் என்ன பண்ணார், என்னை வலுக்கட்டாயப்படுத்தி சில இடங்களில் என்னை போய் சொல்லுவார். நீ இப்படி போய் சொல்லு, அவர்கிட்ட இப்படி சொல்லு, ஒரு சப்ளையர் வந்தால் அவர்கிட்ட இப்படி சொல்லு அப்படின்னு சொல்லுவார். ஆனால் நானும் இப்போ காலேஜ் முடிச்சு போனேன், அது MBAலாம் கரஸ்பாண்டன்ஸில் தான் படித்தேன். போய் சொல்லலாமா நம்ம கிறிஸ்தவங்க? என்னங்க ஒரு மாதிரி பார்க்குறீங்க? கிறிஸ்தவங்க போய் சொல்லாங்களா? இந்த உலகத்தில் போய் சொல்லாமல் வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? வாழ முடியும். இயேசு வாழ்ந்தாரா இல்லையா? வாழ முடியும். இவர் இப்படி சொல்கிறாரு, இவர் தான் பாஸு. ஆனால் இவர்கிட்ட கேட்டுப்பேன், அவர்கிட்ட சார் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு அந்த டைமில் தைரியம் இல்லைன்னா கூட என்ன பொய்ய சொன்னார், அங்கே போய் உண்மையை சொல்லிவிடுவேன் நான். என்ன பண்ணுறது, நம்ம அவர் பார்க்குறாருல்ல. பல முறை இது நடந்துருச்சு, ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். ஒரு நாள் சொன்னார், இது பாரு, இந்த கிறிஸ்டியன்னு இந்த கடவுளுக்கு உண்மையாக இருக்கிறதா சர்ச்சில் வச்சுக்கோ, இங்கே வந்தால் நான் உனக்கு என்ன சொன்னா அதான் நீ செய்யணுன்னாரு. பல நாட்கள் இதனாலேயே செய்யாத தப்புக்கெல்லாம் பழி என் மேலே போட்டுருவார் அவர். ஏன்னா என் மேலே அவ்வளோ வெறுப்பு, நான் பொய் சொல்ல மாட்டேங்கிறானேன்ட்டு. ஆனால் ஒரு நாள் வந்துச்சு, அந்த அலுவலகத்தில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அந்த பிரச்சனை நடக்கும்பொழுது, இது எதுக்காக நான் சொல்கிறேன்னு தெரியல, கவனிங்க. அப்போது அங்கேருந்து அவருக்கு ஃபோன், இன்டர்காமில் ஃபோன் வருது. பின்னாடி நான் நின்றுட்டுருக்கேன். அங்கே யாரோ சொல்கிறாங்க, மைக்கேல் பற்றி என்னது அப்படின்னு கேட்குறாங்க அவர்கிட்ட. அப்போ அவர் சொல்கிறாரு, சார் மைக்கேல் அப்படி பண்ண மாட்டான் சார், மைக்கேல் ஒரு உண்மையான கிறிஸ்டியன் அப்படின்னு சொன்னார். நான் சொல்கிறது பிறந்தீங்களா? அன்னைக்கு நான் திட்டு வாங்கினதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு நான் கண்டுகொண்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உயர்த்தும் போது இருக்கிற எல்லா இடங்கள்லையும் கர்த்தரை நீங்கள் சாட்சியாக இருக்கணும். காலேஜ் படிக்கிறீங்கன்னா அந்த இடத்துல கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க, அந்த இடத்துல கர்த்தருக்காக உண்மையாக இருங்க. ஒருவேளை இப்போ வேலையில் வேலை செஞ்சிட்டிங்கன்னா அங்கே உண்மையாக இருங்க. கர்த்தர் ஒரு நாள் அந்த வேலையிலேருந்து உங்களை கூப்பிடுவார். என்ன அப்படி தான் கூப்பிட்டாரு. ஹல்லேலூயா. ஸோ ஆகவே கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் எங்களை உயர்த்தினார். இந்த மாதிரி உயர்த்த நான் என்ன பண்ணுவேன், நான் கடைசியாக ஒர்க் பண்ணிருந்த கம்பெனியில் கூட நாங்கள் சர்ச்சில் ரொம்ப பிஸி, சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கும். எங்கேயாவது பசங்களும் சேர்ந்து கிராம ஊழியத்துக்கு போயிடுவோம். அநேக முறை இந்த கிராம ஊழியத்துக்குலாம் போயிட்டு சம்டைம்ஸ் லீவ் இருக்கும்போது 3 நாள் கிராம ஊழியம் போயிடுவோம். தமிழ்நாட்டில் பல கிராமங்களுக்கு போயிருக்கிறோம், யூத் டீமாக போயிடுவோம். அங்கேயே போய் தங்கியிருந்து ஊழியம் பண்ணுவோம். ஊழியம் பண்ணிவிட்டு திரும்பி வருவோம் பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வந்து சேருவோம் வீட்டில், ரொம்ப டயர்டாக படுத்துட்டு அடுத்த நாள் காலையில் எந்திரி குளிச்சுட்டு ஆஃபீஸுக்கு போனோம். இந்த ஆஃபீஸுக்கு போகும்போது உள்ளுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வர ஆரம்பிச்சிச்சு.
என்ன ஃப்ரஸ்ட்ரேஷன்னா 3 நாள் ஊழியம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வீடு வீடாக சந்திச்சு சுவிசேஷத்தை சொல்லி ஏழைங்களுக்கு, பாட்டிங்களுக்கு, தாத்தாங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்கிறது எவ்வளோ ஒரு மனசு நினைவாக இருந்துச்சு. சே, இப்படிலாம் ஊழியம் பண்ணிட்டு இன்னைக்கு போயிட்டு கம்ப்யூட்டரில் உட்காந்து வேலை செய்ய போகிறேன், என்ன இது பிரயோஜனம் அப்படின்னு ஒரு, அது என்ன சொல்லுவாங்க, அது ஃப்ரஸ்ட்ரேஷன். இங்கிலீஷில், தமிழ் என்ன வார்த்தை சொல்லுவாங்க? வெறுத்தி. ஒரு விரக்தி வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு என்னடா இது பிடிக்கவே இல்லை, எனக்கு நல்ல சம்பளம், பட் எனக்கு பிடிக்கல. அதான் கர்த்தர் அந்த ஊழியத்துக்காக ஆயத்தப்படுத்துகிற ஒரு காலகட்டமாக இருந்துச்சு. ஹல்லேலூயா. அந்த போற சம்பாத்தியம், என்ன சம்பாதிச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒரு விரக்தியோடு போவேன். அந்த நாட்களில் தான் இந்த ஊழியத்தை குறித்ததான ஒரு பாரத்தை நான் ரொம்ப அதிகமாக உணர ஆரம்பித்தேன். அந்த நாட்களில் சில என்னை ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைக்கும் போது சில காரியங்கள் எங்கள் ஆஃபீஸில் நடக்க ஆரம்பிச்சிச்சு. நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். ஆனால் கடைசி சில 2 வருஷங்கள் பார்த்தீங்கன்னா, நான் எந்த டீமில் போய் வேலை செஞ்சாலும் அந்த டீமை இழுத்து மூடிடுவாங்க. நான் வந்து ஒரு பேக் ஆஃபீஸ், ஒரு டிசிஎஸ், அதாவது சிட்டி பேங்க், அவங்களுடைய பேக் ஆஃபீஸ் ப்ராசஸிங் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். ஆஸ்திரேலியா பேங்கிங்னு ஒரு டீமில் இருந்தேன். அதில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். திடீர்னு சூப்பராக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். திடீர்னு அந்த டீமை இழுத்து மூட்டாங்க. உடனே இன்னொரு பேங்கிங், இந்தோனேஷியா பேங்கிங் என்ன போட்டாங்க. கொஞ்ச நாள் வேலை செஞ்சு அதை இழுத்து மூட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த நான் சாஃப்ட்வேரில் நான் இந்த ஆட்டோமேஷன்ஸ்லாம் எழுதுவேன். அதுக்காக ஆட்டோமேஷன் யூனிட் ஒன்று ஆரம்பித்தாங்க. அதில் போனேன். நான் போனதுனால அந்த டீம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அப்படி யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாள் வேலை செய்யக்கூடாதுங்க, வந்துருங்க இப்போவே. ஆனால் உண்மை என்ன தெரியுங்களா, அந்த டைமில் என்ன புரிஞ்சிக்கல, அவ்வளோ தத்தியாக இருந்திருக்கிறேன் நான். என்னை கர்த்தர் அழைக்கிறாருன்றது தெரியல. நான் எங்கே போனாலும் அந்த வேலை இழுத்து மூடுவாங்க, அந்த டீம் ப்ராசஸிங் போயிடும். எனக்கும் ஒன்றும் புரியல. அந்த டைமில் தான் அது கொஞ்சம் நான் டிலே ஆகிடுச்சு. அந்த டைமில் வந்து கொஞ்சம் நான் வந்து ஆண்டவரோடு இருக்கிற நெருக்கம் கொஞ்சம் கம்மி ஆகிடுச்சு. வேலை ஒரே நிமிஷம், இது சொல்லும் போது நாங்கள் பிளான் பண்ணிட்டுலாம் வரல, இதை சொல்லணும் அதை ஆண்டவரே ஜோம் பண்ணிட்டு வந்தோம், என்ன நடத்துதோ அங்கே என்ன நீங்கள் ஆவியானவரே சொல்லுங்கன்னு. இது சொல்லணும்னு டக்குன்னு தோணுச்சு. எங்கள் அப்பாவும் துன்மார்க்கமாக இருந்து வேலை செஞ்சுருந்தாங்க. அப்புறம் ஆண்டருக்குள்ளே வந்தாங்க. ஆனால் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அசோக் லேலான்னு இந்த பெரிய பெரிய ட்ரக்கு, பஸ்ஸஸில் அவங்க தான் மேனுஃபேக்சரிங், அந்த பார்ட்ஸ், இன்ஜின்லாம், பாடி, அதில் வேலை செஞ்சுருந்தாங்க. ஆண்டவர் அவங்கள அழைக்கும் போது இந்த மாதிரி என் கணவருக்கு நடந்த காரியங்களே எங்கள் அப்பாவுக்கும் நடந்துச்சு. என்னாலாம் அந்த அழைக்கிற ரொம்ப கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும் போது போகிற இடம்லாம் ஏதாவது ஒன்று ஆயிரும். கடைசியில் என்ன நடந்துச்சுன்னா, அவங்க டிபார்ட்மெண்ட், எங்கள் அப்பா இருந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி எரிஞ்சிச்சு. யோசிச்சு பாருங்க. அப்போ தான் எங்கள் அப்பாவுக்கு ஆஹா ஆண்டவர் ஏதோ சொல்கிறாருடா. அவங்களும் அப்புறம் ஊழியமாக இப்போ அவங்க ஒரு போதகராக இருக்கிறாங்க. ஆகவே இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டு இருந்துச்சுன்னா ஜெபம் பண்ணுங்க. இந்த கேம்ப் முடிகிறதுக்குள்ள தெளிவான அந்த அழைப்பின் சத்தத்தோட கர்த்தரோட கொண்டு போவார். ஹல்லேலூயா. ஸோ அந்த சமயத்தில் தான் எங்களுக்கு திருமணம் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ நான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொன்னேன், என்ன சொன்னேன்னா, இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், கவனிங்க. என் மனைவி ஏற்கனவே சொன்னாங்க, திருமணன்றது ஒரு தேவ ஊழியனோட வாழ்க்கையில் அதில் வந்து 100க்கு 100 கர்த்தரோட சித்தம் நிறைவேறணும். அதாவது நீங்கள் பாருங்கள், யாரை திருமணம் பண்ணாலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்க. என்ன பண்ணுறது, மாற்ற முடியாதுல்ல. அதனால் கர்த்தர் ஆண்டவரே மன்னிங்க, ஆசீர்வதிங்கன்னா ஆசீர்வதிச்சிருவார். கர்த்தர் ஆண்டவருக்கு நிச்சயம் ஆசீர்வதிச்சிருவார். ஆனால் அவருடைய பரிபூர்ண சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாது. இப்போ இஸ்மவேலை பெற்றெடுத்த ஆபிரகாம், இஸ்மவேலை கர்த்தர் ஆசீர்வதிச்சாரா இல்லையா? ஆசீர்வதிச்சாரு இஸ்மவேலை. ஆனால் என்னுடைய உடன்படிக்கையை ஈசாக்கோடு தான் செய்வேன் ஆண்டவர் சொன்னார். இஸ்மவேலுக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு, 12 பிரபுக்களை கொடுத்தாரு, அவன் பெரிய ஜாதி ஆக்குவான்னு சொல்லி அவன் ஆசீர்வதிச்சாரு. ஆனால் அது இஸ்மவேல் கர்த்தருக்கு பிரியம் இல்லைங்க. ஆனால் கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கணும், அது இல்லைங்க முக்கியம். கர்த்தருடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும், அதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சா போருமா, இல்லை கர்த்தருடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணுமா? கர்த்தருடைய பரிபூர்ண சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும். அந்த டைமில் எங்கள் அப்பா அம்மாட்ட நான் சொன்னேன், எனக்கு இந்த வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், இருந்தாலும் சொன்னேன், நீங்கள் யாரை போய் பொண்ணு பார்க்குறீங்களோ, இப்போ நான் அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டில் இருக்க, நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் டிசிஎஸில் சென்னையில். என் சம்பளத்தை வச்சோ என் போஸ்ட்டை வச்சோ யாரும் எனக்கு பொண்ணு கொடுத்துடக்கூடாது. எப்போ இருந்தாலும் நான் வேலையை விட்டுட்டு வந்துடுவேன். இதை வந்து யாராக இருந்தாலும் நீங்கள் சொல்லி தான் பொண்ணு எடுக்கணும் அப்படின்னு எங்கள் அப்பா மட்டும் ஒரு கண்டிஷன். அந்த கண்டிஷனை போட்டுட்டு சொல்லிட்டேன், இந்த கண்டிஷனுக்கு ஓகேண்ணா, நீங்கள் யாரை காக்குறீங்களோ, எந்த பொண்ணை காட்டுறீங்களோ நான் கட்டிக்கிறேன். நான் ஃபோட்டோ கூட பார்க்க மாட்டேன். நான் நிஜமா நீங்கள் காட்டுற பொண்ணை நான் என்ன பண்ணிப்பேன். வாலிபர்களே, பொண்ணை முன்னாடி போய் முன்பின் பார்க்காம கல்யாணம் பண்ணணும்னா உங்களால் முடியுமா? பைபிள் இருக்குது, ஈசாக்கு ரெபெக்கால
யார் போய் கூட்டு வந்தாராம்? வேலைக்காரன் போய் கூட்டின்னு வராங்க ஒரு பொண்ணை. வேலைக்காரன் கூட்டு வந்த பொண்ணை ஈஸா கல்யாணம் பண்ணிட்டாரா இல்லையா? இதுக்காக ஆண்டவர் வந்து நோஞ்சாம் பொண்ணை கொடுக்கல. ரெபேக்கா ரொம்ப அழகாகவும் இருந்தான்னு பைபிளில் போட்டிருக்குது. ஆண்டவர் கொடுக்கறது எப்போதுமே எப்படி தான் இருக்கும்? பெஸ்ட் எனக்கு கொடுத்துட்டாருங்க. நான் வெயிட் பண்ணி தான். நான் யூத்தாக இருக்கும்போது பல பொண்ணுங்க, ஓப்பனாக சொல்கிறேன், இது யூத்தாக இருக்கிறதுனால இது ரொம்ப முக்கியம், அதான் சொல்கிறேன். பல பொண்ணுங்க, நான் படித்த காலேஜ் கோயட் காலேஜ், பல பொண்ணுங்க எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிச்சு. பையங்க தான் பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாங்க வழக்கமாக. சில டைம் அப்படி நான் விழுந்திருக்கிறேன். ஆனால் கர்த்தர் என்ன பெரிதான ஒரு விபத்துகள் இருந்து நானா சில பெண்களை ஆசைப்பட்டேன். ஆனால் கர்த்தர் வந்து அதை ஒரு கனெக்ஷன் ஆகாதபடிக்கு கர்த்தர் என்னை எச்சரித்து அந்த நாட்களை என்னை உணர்த்தினதுனால இப்போ நான் ஒரே தப்புமே செய்யலைன்னு வந்து சொன்னேன்னா அது கர்த்தர் போய் சொல்ல முடியாது. நான் உண்மையை பேசிடுறேன். சில டைமில் சில பெண்களை நான் ஆசைப்பட்டேன் அந்த வாலிப நாட்களில். கிறிஸ்தவ பெண்கள், சர்ச்சுக்கு வர பெண்கள் தான். நான் யாரும் சர்ச்சை விட்டு வெளியிலாம் போல. நம்ம ஆட்கள்லாம் சொல்லுவான், ஆனால் கிறிஸ்டின் பொண்ணை தானே நான் லவ் பண்ணுறேன் நானே அப்படின்னுவான். ஆகவே நீ எதுவும் பண்ண வேணாம்பா, அவர் உனக்கு எல்லாத்தையும் நேர்த்தியாக பண்ணுவார். அல்லேலூயா. ஸோ 2008-9 மேலே என் வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான ஒரு ஆவிக்குரிய ஒரு எழுப்புதல் வந்துச்சு பாருங்க. நான் எப்படி ஆயிட்டேன்னா, உண்மையிலே எப்படி ஆயிட்டேன்னா, எனக்கு கல்யாணமே வேண்டாம். நான் வந்து என் தங்கச்சிக்கு, ஒரே ஒரு தங்கச்சி கல்யாணம் ஆகணும். எங்கள் வீட்டில் கேட்டாங்க, அடுத்தது உனக்கு தாண்டா பார்க்கலாம், எனக்கு 28 வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ண போகிறேன். நான் சொன்னேன், எனக்கு கல்யாணமே வேணாம், நான் நார்த் இந்தியாவுக்கு மிஷினரியாக போக போகிறேன்னு சொன்னேன். எங்கள் அம்மா ஒரே அழுக. ஏன்னா ஒரே பையன் நான், தங்கச்சிக்கு முடிஞ்சு அனுப்பிச்சி விட்டாங்க. இப்போ எனக்கு ஒரு பண்ணுறாங்க, நல்ல வேலை எல்லாம் ஓகே. ஆனால் அந்த நாட்களில் கர்த்தரை ரொம்ப அதிகமாக அவர் பக்கமாக கெட்டி இழுக்க ஆரம்பித்தார். எனக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு ஆவிக்குரிய உந்துதல், ஏவுதல். ஆண்டவரை ரொம்ப அதிகமாக ருசிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரை இன்னும் அதிகமாக ரொம்ப க்ளோஸ் ஆக ஆரம்பித்தேன். அந்த சமயத்தில் வந்து நாங்கள் சொன்னபோது என்ன சொன்னேன்னா, எனக்கு கல்யாணம் வேணான்னு சொன்னேன். இது பாருங்க, இப்போ கூட எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் நான் சொல்கிறேன், என் மனைவியை இருதயத்தை திருப்திப்படுத்த முடியாதுங்க, நானும் அவருடைய இருதயத்தை திருப்திப்பட முடியாதுங்க. அதை திருப்திப்படுத்தக்கூடியது இயேசுடைய அன்பு மாத்திரம்தான். ஆகவே பாருங்க, இந்த ஆதாம் ஏவாள் கல்யாணம் எல்லாருக்கும் தெரியும்ல. இந்த ஆதாம் ஏவாள் கல்யாணத்தில் ஒரு முக்கியமான ஒரு காரியம் பைபிளில் போட்டிருக்கு. என்னன்னா, எல்லா மிருகத்தையும் தேவன் எப்படி படைச்சாருன்னா, ரெண்டாக தான் படைச்சார். ஆணும் பெண்ணுமா தான் படைச்சார். சிங்கத்தனா ஆண் சிங்கம் பெண் சிங்கம் படைக்கும் போது மேல் அண்ட் ஃபீமேலாக தான் ஆண்டவர் படைச்சார். ஆனால் மனுஷனை மாத்திரம் அப்படி படைக்கல. ஃபர்ஸ்ட் மேலே தான் படைச்சார், ஆதாமா தான் படைச்சாரு. ஒரு ஆதாம படைப்பதற்கும் அந்த பெண்ணை படைப்பதற்கும் ஒரு கால ஒரு டைம் கேப் இருந்துச்சு, கால அவகாசம் இருந்துச்சு. மிருகங்களை பேரா படைச்ச தேவன் மனுஷன் அப்படி படைக்கல. ஏன்னு நினைக்கிறீங்க? இல்லையே, படைச்சாதானே செலக்ட் பண்றதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ்ல இல்லையே. மேல் மட்டும் தான் ஆண்டவர் படைச்சாரு, ஆதாம் மட்டும் தான் இருந்தான். நோ ஏவாள். எவ்வளோ நேரம் அப்படின்னு தெரியல எனக்கு, கொஞ்சம் டைம் கேப் இருந்துச்சு. ஏவாளை படைக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் கேப் இருந்துச்சு. ஆண்டவர் டைம் கேப் விட்டு வச்சிருந்தார். ஏன்னு நினைக்கிறீங்க? என்னது? கரெக்ட். ஆதாம் என்ன கத்துக்கணும்னா, நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு உனக்கு ஒரு மனைவி தேவையில்லையா, கர்த்தர் சொன்னாரு, நான் போதும் உனக்கு என்றாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திருமணம் ஆகாதவர்கள் ஃபர்ஸ்ட் கர்த்தர் ஏசப்பா நீங்க போதும் ஏசப்பான்னு நிலைமையில் இருந்தா, அப்புறம் ஆதாமை பார்த்து தேவன் தான் யோசிக்கிறார். சரி, ஆதாம் எப்படி இருக்கிறான்னா, கர்த்தர் போதுன்ற நிலையில் இருக்கிறார். நானா ஆதாமுக்கு ஒரு ஏற்ற துணை ஏற்படுத்தன்னு சொல்லி கர்த்தர் தான். ஆதாம் கேட்கவே இல்லை, ஆண்டவரே சிங்கத்தை மட்டும் இப்படி படைச்சிட்டீங்களே, நாயை மட்டும் இப்படி படைச்சிட்டீங்களே, என்னை மட்டும் தனியாக விட்டு வச்சுக்கிறீங்களா ஆண்டவர் கேட்கல. ஏன் கேட்கலன்னா, he was so satisfied with the love of God. ஹல்லேலூயா. தேவ அன்பு அவனை அந்த அளவுக்கு திருப்தியா வச்சிருந்ததுனால அவன் தேடியே போல. உண்மையிலே சொல்றேன், அந்த கல்யாணம் பண்ற சீசன்ல நான் அப்படிதான் இருந்தேன். எனக்கு கல்யாணமே வேணாம், ஆண்டோடைய அன்பு, ஐயோ அதை நினைச்சா எவ்வளவு சந்தோஷம். ஆண்டோடைய அன்பை நீங்க ருசிக்க 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 ரசிக்க ரசிக்க, அந்த அன்பு உங்க இருதயத்தை உடைக்க, அந்த அன்புல அந்த அன்பின் பிரசனத்துல நேரத்தை செலவு பண்ணீங்கன்னா நீங்க திருமணமே வேணான்னு சொல்லிடுவீங்க. அப்படிதான் நான் இருந்தேன். ஆனால் ஆண்டவர் பார்த்தாரு, நான் திருமணம் வேணான்னு தான் சொல்லிட்டு இருந்தேன் வீட்டில். எங்கள் அம்மா அழ வச்சேன், என்னடா இந்த இவனை எப்படி அப்புறம் கட்சியில் சொன்னாங்க, சரிடா. அப்போ நான் கட்சியில் சொன்னேன், எனக்கு 1 வருஷம் டைம் கொடுங்கன்னேன். சரி, 1 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னாங்க. 1 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணுவேனா மாட்டேனான்னு சொல்லுவேன் அப்படின்னு நான். ஆனால் அந்த 1 வருஷ காலகட்டத்தில் தான் கர்த்தர் என்கிட்ட ஒரு நாள், ஒரு உபவாச நாட்களில், நீ திருமணம் பண்ணணும்னு என்கிட்ட பேசினார். அது மாத்திரம் பேசலை, இந்த அம்மாவை தான் திருமணம் பண்ணணும்னு ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலை வழியாக ஆண்டவர் என்கிட்ட சொன்னார். தரிசனத்தில் தான் இவங்களை நானும் அதெல்லாம் ஆண்டவர் காட்டலை,
இல்லை தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எக்ஸ்பிளைன் பண்ண டைம் ஆகிடும். ஆண்டவர் காட்டினார். ஆனால் பாருங்கள், நான் என்ன சொன்னேன், இதை நான் யாருக்கு சொல்கிறேன்னு தெரியல, சேலஞ்சாக சொல்கிறேன். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இப்போது சங்கீதாவை தான் நான் திருமணம் பண்ணுறது உண்மைண்ணா, நான் அவகிட்ட பேச மாட்டேன், எங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் அதை சொல்ல மாட்டேன், நீங்களே அந்த பெண்ணை என்கிட்ட கொண்டு வரணும்னு. இதுதான் சேலஞ்ச். அன்பான வாலிப தம்பி தங்கச்சி, கர்த்தர் உனக்காக ஏதாவது செய்யணும்னா நீ ஒன்றும் இந்த விஷயத்தில் கர்த்தருக்கு ஹெல்ப் பண்ண தேவையில்லை. கர்த்தரே இதை கொண்டு வருவார். உனக்கு ஏற்ற துணையை கர்த்தர் கொண்டு வருவார். நீ காத்திரு. அவர் ஏற்ற நேரத்தில் ஏற்ற துணையை உனக்கு கொண்டு வருவார். எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லிட்டேன், நீங்கள் யாரை பார்த்து கட்டுறீங்களோ நான் கட்டிக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், ஊழியத்துக்கு நான் வந்துட்டேன்னா அதை ஒத்துக்கணும், அதை மட்டும் சொல்லிடுங்க. யார் யாரெல்லாமோ காட்டாங்க, நான் ஓகே கோ ஹெட்ன்றேன். எப்படியோ கேன்சல் ஆகிடும். கடைசியில் இந்த அம்மாவோட எது வந்துச்சு, இந்த வைரட்டை காமிச்சாங்க, உள்ளத்துல தெரிஞ்சிச்சு, ஆஹா வந்துருச்சு பாருடா, நம்ம கர்த்தர் சொன்னது வந்துருச்சுரா, ஓகே அப்படின்னு பாருங்க. எங்கள் அம்மா வந்து லேசப்பட்ட ஆள் கிடையாது. எங்கள் அம்மா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. டேய், மற்றதெல்லாம் காட்டும் பொழுது நீ வந்து சொல்லும் பொழுது இல்லாத ஒரு சந்தோஷம், இதை காட்டும் போது மட்டும் உனக்கு வருது, இடாது என்னடா அது அப்படின்னு எங்கள் அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. சொன்னேன், அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, பேசுனதுலாம் இல்லைங்க, தயவுசெய்து ஏதோ பார்த்து ரகசியமாக பேசிச்சிங்களோ அப்படிலாம் நினச்சிடாதீங்க. நாங்கள் பேசுனதே இப்போ சொல்லிடலாமா அப்புறம் சொல்லணுமா? சொல்லு. கல்யாண நாள் அன்னைக்கு தான் நாங்கள் வாட்டியே பேசணும். ஆமேன். என்னக்கா இதெல்லாம், என்னக்கா கற்பனை காவியத்தில் சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க, இதெல்லாம் சாத்தியமா? பார்த்து பேசி பழகி நம்மளுக்கு செட் ஆகுமா? அப்போ தானக்கா குடும்பத்தை ஓட்ட முடியும். நீ ஓட்டவே தேவையில்ல. அப்படி ஓட்டினா ஓட்டையாயிருவேன். அல்லேலூயா. என்னப்பா சத்தத்தை காணா? சொல்லுங்கப்பா. நான் சொல்கிற ஒரு வார்த்தை தப்பாக நினச்சிக்காதீங்க. கர்த்தர் ஒன்றும் தப்பாக நினச்சிக்க மாட்டார். எங்கள் திருமணத்தில் புரோக்கர் வேலை செஞ்சதே கர்த்தர் தான். கர்த்தர் தான் எனக்கு அவரை பார்த்தாரு, அவங்க எனக்கு பார்த்தாருங்க. அவர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சது. நாங்கள் தப்பாக சொல்லலை. காட் யுனைட்ஸ். நீ வந்து இவங்ககிட்ட போய் சிபாரிசு பண்ணி, அவர் தெரியும் யார் உனக்கு ஏற்ற துணை. ஓன் டிசையர்ஸ் அடுத்த 50 வருஷமும் இவங்களோட இணைந்து ஏன் நாம மகிமைக்கு நீ இருப்பியா? He will do it, surely do it. ஆனால் ரிலேஷன்ஷிப் அவர்கிட்ட மட்டும் லவ் இருக்கட்டும். எல்லாமே நீ அவர்கிட்ட சொல்லு. உனக்கா அவரு பருந்து பேசுவார். என்ன பாருங்க, அந்த இருதயத்தில் அவர் பேசியிருக்காரு. ஆமேன். நான் தேடி கண்டுபிடிச்சி இந்த விஷயத்தில் ஒன்று சொல்லிடணும். இந்த இவங்களுக்கு வந்து அட்ராக்ஷன் மாதிரி அவங்க அந்த வாலிப வயசில் எனக்கு வந்துச்சு பாருங்க. சபைக்கு தான் போகிறேன், ரட்சிக்கப்பட்டேன், புது சிருஷ்டி. ஆனால் ரட்சிக்கப்பட முன்னால் வரைக்கும் எவனும் என்கிட்ட வந்து ப்ரப்போஸ்லாம் பண்ணதில்லை. சரியா? ஆண்டவரே உமக்காகத்தான் வாழணுமேன்னு சொன்னதுக்கப்புறம் ஐ லவ் யூன்னு லெட்டர் வருது, என்னை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு வருது. அப்போ தான் டெஸ்ட்டே. ஒரு முஸ்லீம் பையன் எங்கள் தெருவில், நான் வெளியே வந்தாலும் அவன் முன்னால் நிற்பான், நான் வெளியே போயிட்டு உள்ளே வந்தாலும் நிற்பான். அவன் எப்படி தான், அவன் என்ன ஒன்றுமே புரியல. இந்த ஊர் காவலன் மாதிரி. எனக்கு அதை பார்த்தா படப்படன்னு இருக்கு. ஐயோ ஆண்டவரே, நான் உளுந்துட போகிறேன். அழகாக இருப்பான். ஆனால் அதையும் போய் சொல்லுவேன், ஆண்டவரே இவனை தான் நான் கல்யாணம் பண்ணணும். அது ஓப்பனா, ஆண்டவரே அப்படியே ஆசையெல்லாம் வருது, ஒருவேளை இவனை தான். அப்புறம் பார்த்தா வேதத்துக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆண்டவரை தெரியல. ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன், இவனை கல்யாணம் பண்ணால் நான் ஊழியம் பண்ண முடியுமா? சாட்சியாக இருக்க முடியுமா? வாழ்க்கை ஃபுல்லாக ஒன்று மட்டும் பண்ணலாம், இயேசுவே என் கணவரை ரட்சிங்க. பாஸ்டர்கிட்ட போய், ஐயா தெரியாமல் இந்த காலகால கணவர் கல்யாணம் பண்ணிட்டேன், அவரை என்னை போட்டு மிதிக்கிறார் ஐயா. அது மட்டும்தான் கொஞ்சம் யோசித்தேன். சாரி, நோ. எனக்கு ஒரு லெட்டர் கொடுத்தான் வேற. எப்படின்னா டைரெக்டாக கொடுக்கல, ஏன்னா நான் அதுக்கு இடமே கொடுக்கல. நிறைய பேர் அப்படி நின்று வாங்காத நிற்காத அந்த இடத்துல. நீ இடம் கொடுக்காம உன்னை எவனும் மயக்க முடியாது. ஆமென். நீ சிரிக்காம அவனை பார்த்து சிரிக்க முடியாது. நீ ஹலோ சொன்னி ஹாய் சொல்லாம அவன் வந்து கண்டினியூ பண்ண முடியாது கான்வர்சேஷனை. திருப்பியும் வருதா, பிளாக் பண்ணு. அந்த ஆப்ஷன் தெரியும்ல. எப்படி ஆச்சுனே தெரியல. பொய் புழுவுற. உனக்கு தெரியாமலாம் ஒன்றும் ஆகாது. இல்லை, நான் நிஜமாக சொல்கிறேன். எப்படின்னே லவ் இஸ் பிளைண்ட் சிஸ்டர். குருட்டாட்டமாக போய் குருடியாக போயிடுவேன். வாழ்க்கையே இயேசுவின் நாமத்தில் அப்படிலாம் நடக்கக்கூடாது. ஆமென், ஆமென். குருடான ஒருத்தர் போட்டோ போட்டு வச்சுக்கிறார் பாத்தீங்களாங்க. சூப்பர். குருடாயிட்டாரு. கரெக்டான எக்ஸாம்பிள்.
யார் அது? ரொம்ப அழகான. சிம்சோன் திலைலா. வெளியேற பெற்ற உன் அபிஷேகத்தை அநித்தியமான பாவ சந்தோஷத்திற்காய் பறிகொடுத்தது என்ன? பயங்கரமான எச்சரிப்புல இதெல்லாம். கடைசியில் என்ன? அதுதான் கிளைமேக்ஸ். சிம்சோனே சீர் பொருந்து. ஸோ ஐ டோல்ட் நோ. இன்னொருத்தவங்க மூலியமா என் வயசுலேயே இன்னொரு பொண்ணு, என் சொந்தக்கார பொண்ணு தான், ஏன் சொல்லணும், அடுத்த தெருவில் இருந்துச்சு, வருது லெட்டர். நோ. ஆனால் அப்போ வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப மெச்சூர் இல்லைல்ல. நோலாம் சொல்லிட்டேன். ஆனாலும் ஒரு பக்கம் அந்த சின்ன ஆசை ஓப்பனாக சொல்கிறேன் ஓட்டிகிட்டு தான் இருக்குது. ஆனாலும் ஐயோ ஆண்டவர் முன்பால் நோ நோ நோ. ஸோ நான் வந்து அந்த ஆத்மா அழிஞ்சு போயிடக்கூடாது, ஒன்று பண்ண பாருங்க, தயவுசெய்து அப்படிலாம் போய் பண்ணிடாதீங்க. நான் ஒரு லெட்டர் எழுதுகிறேன். உனக்கு அநேக தங்கைமார்கள் இருப்பார்கள், ஆனால் என்னை போல் ஒரு தங்கை உனக்கு கிடைக்காது. என்னை தங்கையாகவே நீ பார். நீ எனக்கு அண்ணன், அண்ணன் மட்டுமே. இதை வந்து அப்புறம் வந்து ஒரு கதை நடந்துச்சு எங்கள் வீட்டில். அது தெரிய வந்து அந்த லெட்டரை பார்த்து, இதை பார்த்து அவன் பாஸ்டராக இருக்கணுமே, எப்படிமா தொடர்ந்து உன் பின்னால் சுற்றுனா. அப்படி அந்த மாதிரி ஆத்தும பாரத்தில் நிறைய பேர் போகிறாங்க. நான் ரட்சிப்புக்குள்ளே நடத்த போகிறேன், நீ ரட்சிப்புக்குள்ளே நடத்த மாட்டேன், அப்படியே போயிடுவேன். சொல்லுவாங்க உன் தெய்வம் தான் என் தெய்வம். இந்த ரூத்துக்கு யாருப்பா சொன்னது? நகோமிக்கு இந்த மாதிரி திடீர்னு மறந்துடுவேன். ஆனால் சொன்னவங்களாம் கல்யாணம் ஆகி 2வது நாள் அநேக பிள்ளைங்களை பார்க்குறோம். நீ கோயிலுக்கு போனால் காலை உடச்சிருவேன், உன்னோடையே வச்சுக்கோ உன் ஜெபம். ஆனால் கல்யாணத்துக்கு முன்னால் உன் கடவுள் தான்மா, நானும் இயேசு தான். ஞானஸ்தானம் கூட வர எடுத்துட்டு வந்துடுறாங்க. இப்போ ஞானஸ்தானமாக எடுத்துக்கிறேன்னு வந்துடுறாங்க. கல்யாணத்துக்காக, அந்த பொண்ணுக்காக, அந்த பையனுக்காக எல்லாம் டூப்ளிகேட்டு. தயவுசெய்து ஒரு பையன் கதையும் சொல்லிடுறேன். ஆஃபீஸில் அடுத்த சோதனை அதான், நீ ஒரு டெஸ்ட் பாஸ் பண்ணும்போது எனக்கு அடுத்த டெஸ்ட் வரும். அப்பா விடுதலை நாயகன் வெற்றியை தந்து விட்டார். வாழ்க்கை என்பது போராட்டம், நல்ல போராட்டம். இறுதி வரை உனக்கு வரும் சோதனை. திருமணம் ஆயிடுச்சா வரும். நீ எப்படி நிற்கிற? ஆமென். எப்படி நிற்கிற? அந்த தம்பி, சாரி அந்த பையன் எப்படிலாம் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான். திருப்பி எனக்கு ஒருவேளை இவனாக இருக்கணும், ஆனால் அவன் பிராமின். யோசித்தேன், இவனை கல்யாணம் பண்ணால் நம்ம எதிர்காலம். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே என்ன ஆண்டவரே, ஒன்று போனால் ஒன்று வருது, நான் உங்களுக்காக தான் ஆண்டவரே, எனக்கு நீ வச்சிருக்க, நான் உழுவ மாட்டேன். நோ ஆண்டவரே, ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. ஒரு தரிசனம், ஒரு சொப்பனம் நைட்டு. என்னக்கா அவர் தான் உங்கள் மனவாள்னு காமிச்சாரா? இல்லை. என்ன காமிச்சாருன்னு கேளு. நானும் அவனும் கையை பிடிச்சிட்டு நிற்கிறோம், கனவுல நிற்கிறோம். அடுத்த செகண்டு என்னை சுற்றி எல்லா பில்டிங்கும் இடிஞ்சு ஒழுகுது, எர்த்குவேக். அப்படியே நிற்கிறேன். அடுத்த சீனு, ஒரு டாக்டர்கிட்ட போய் நான் மாசமாக இருக்கேனா, ஐயா எனக்கு கொஞ்சம் நீதி செய்யுங்க, இவன் வந்து என்னை கல்யாணம் பண்ணா உன்னை நல்லா வச்சுக்கிறேன், உன்னோட சேர்ந்து நான் ஊழியம் செய்கிறேன், அதெல்லாம் நான் கனவுல சொல்கிறேன் பாருங்க. ஏன்னா அதுதான் என் ஆசை, என் விருப்பம். ஆனால் இப்போ என்னை டெய்லி கொடுமைப்படுத்துகிறான் ஐயா, என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான், என் பிள்ளையெல்லாம் போட்டு மிதிக்கிறான் அப்படின்னு அழுவுறேன். எந்திரிச்சு ஆண்டவரே இதுக்கு நினைவா கனவா? அப்போவே தெரிஞ்சிச்சு, நோ, இவனை நீ கல்யாணம் பண்ணினா உன் எதிர்காலம் தெரியுதா? ஆண்டவர் அழகா முந்தின செஷனில் கேட்டோம், அழகா வார்ன் பண்ணுவார், அழகா சொல்லுவார், செவி கொடுங்க, செவி கொடுங்க, பி அலர்ட். நிறைய பேருக்கு மனசில் ஏறி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கர்த்தர் எப்போதுமே நமக்கு எதை கொடுத்தாலும், உங்களுக்கு எதை கொடுத்தாலும் பெஸ்ட்டை தாங்க கொடுப்பாரு. கர்த்தர் ஒருபோதும் கடனாளி கிடையாது. கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு எப்போதுமே அவர் எதை தான் கொடுப்பாரு? பக்கத்துக்கு சொல்லுங்கள், பெஸ்ட்டுக்காக காத்திருங்க. கல்யாணம் ஆகணவங்களுக்கு அதுதான், நீங்கள் இன்னொரு பெஸ்ட்டெல்லாம் கிடைக்காது, ஒன்று தான். கல்யாணம் ஆனவங்க யோசிக்கிறாங்க, அப்போ இதை விட இன்னொரு பெஸ்ட் கிடைக்குமா? கிடையாது, அடி சாத்து தான். ஸோ அந்த நாட்களில் அப்புறம் எங்களுக்கு திருமணமானது. கரெக்டாக எங்களுக்கு திருமணமாகி பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி 2011 வருஷம் எங்களுக்கு திருமணமானது. 15 ஆண்டுகள் முன்பாக. அதே வருஷம் 3 மாதம் கழிச்சு மே மாதம் 21ஆம் தேதி காலையில், ஒரு சனிக்கிழமை காலையில் நான் ஜோம் பண்ணிருக்கும்போது கர்த்தர் என்னை திட்டமும் தெளிவுமா உன் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு முழு நேர ஊழியத்துக்கு வான்னு சொல்லி கர்த்தர் என்னை கூப்பிட்டார்.
கூப்பிட்ட உடனே நான் கூப்பிட்டுருவாருன்னு எனக்கு தெரியும். ஆனால் அது வந்த உடனே ஃபஸ்ட்டு வந்தது விசுவாசம் இல்லை, பயம்தான் வந்துச்சு. மனுஷங்கள் பயம் வருது. உங்களுக்கெல்லாம் பயம் வருமா? வராதா? வரும். எனக்கு இப்போ எங்களுக்கு 2 பிள்ளைங்களை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு பையன், என்னோடய பையன் 2011 டிசம்பரில் பிறந்தான். எலைஜா அவன் பேர். அவன் இவங்க கர்ப்பம் ஆயிட்டாங்க. ஸோ அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஆண்டவர் சொன்ன உடனே ரொம்ப தெளிவாக அதாவது ஆண்டு பாருங்கள், கர்த்தர் பேசும்பொழுது அது கர்த்தர் தான் பேசுகிறாருன்றத ரொம்ப தெளிவாக வேதத்தை வாசிச்சுட்டு இருக்கும்போது வேதத்தின் மூலமாக தான் கர்த்தர் என்கிட்ட பேசினேன். ஓகேங்களா? சரி, அதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, பைபிள்லேருந்து ஒரு கேள்வி. பேதுருவை முதல் இயேசு எங்க சந்திக்கிறார், எப்படி சந்திக்கிறார்? கடல்ல வலை அலசி கொண்டிருக்கும் போது. வேற எது? பழுது பார்த்துட்டு இருக்கும் போது. அதான் ரெண்டும் ஒரே பேர். ஒன்று வேற ஏதாவது பதில் கிடையாது. இந்த பதில் கிடையாது, தப்பான பதில். அந்திரேயா கூட்டிட்டு வரும் பொழுது நீங்களும் சொன்னீங்க, அதுதான் சரியான பதில். இதை கொஞ்சம் ஒரு நாள் நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். மத்தேயுவிலும் மார்க்லையும் என்ன போட்டிருக்குன்னா, பேதுருவும் அந்திரேயாவும் தங்கள் வலையை வீசி கொண்டிருக்கும் பொழுது, கடல்ல வீசிக்கிட்டு இருக்கும் போது இயேசு அவங்களை பார்த்து கூப்பிட்டாரு. மத்தேயுவில் போட்டிருக்கு, மார்க்கில் போட்டிருக்குது. லூக்கால அந்த 5ஆம் அதிகாரத்தில் கடற்கரை ஓரத்தில் இயேசு பிரசங்கம் பண்ண வரும் பொழுது அவர் திரளான கூட்ட ஜனங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. அவரை படகிலே ஏறி பிரசங்கம் பண்ணார். அது யாரோட படகு? சீமோனுடைய படகு. அப்போ பார்த்தீங்கன்னா வலையை பழுது பார்த்துட்டு இருந்தாங்கன்னு, அலசி கொண்டு இருந்தாங்கன்னு சொல்லி போட்டிருக்குது. ஆனால் யோவான்ல போட்டிருக்குது, யோவான் ஸ்நானகன் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டின்னு இயேசுவை கை காட்டும் பொழுது அவன் கூட இருந்த 2 சீஷர்கள் அவரை விட்டுட்டு எங்க போயிட்டாங்க? இயேசு கிட்ட போயிட்டாங்க. உண்மையான ஊழியக்காரன் இதை தான் செய்யணும். யோவான் ஸ்நானகன் ஐயோ என் கூட இருந்த 2 பேர் அங்கே போயிட்டாங்களேன்னு கவலையே படலை. பாஸ்டர் சொன்னது போல, நான் சிறுகணும் அவர் பெருகணும் அப்படின்னு இருந்தார். ஸோ போகும்போது அதில் போன 2 பேர் இயேசுவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒருத்தர் யாருன்னா அந்திரேயா. அன்னைக்கு இயேசு அவங்களை என்ன தேடுகிறீர்கள்? அப்போ சொன்னாங்க, ரபி நீ எங்கே தங்கியிருக்கிறீங்க? நாங்கள் வந்து பாருங்கன்னு கூப்பிட்டு போனார். அந்த ஈவினிங் தங்கிட்டாங்க பாருங்க. அந்த ஒரே ராத்திரியில் தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு, இவர் தான் உலகத்துக்கு வரப்போகிற மேசியான்னு தெரிஞ்சிருச்சு. அதில் ஒருத்தன் அந்திரேயா ஓடி போய் சகோதரனாகிய சீமோனை கூப்பிட்டு வர்றாரு. சீமோனை கூப்பிட்டு நாங்கள் மேசியாவை கண்டோம் அப்படின்றாரு. மேசியாவா? அது எப்படா மேசியா? உனக்கு எப்படா காட்சி கொடுப்பாரு? எவ்வளோ பெரிய ஆள் அவரு, வா அப்படின்னு கூப்பிட்டு வந்து பார்த்தோன்னே இயேசு அவனை பார்த்து சொன்னார், நீ யோனாவின் குமாரனாகிய சீமோன், இனி நீ சீமோன் எனப்பட மாட்டாய், கேபா எனப்படுவாய். இல்லை, கேபான்றது இன்னொரு வார்த்தை என்னன்னா பேதுரு எனப்படுவான்னு சொல்லி வந்தோடனே என்ன யோசிச்சிருப்பான் பேதுரு? இவர் யாருன்னே தெரியாது, என் தம்பி ஏதோ கூப்பிட்டான்னு வந்தோடனே இவர் யாரோ என் பேரை மாத்துறதுக்கு. இப்போ திடீர்னு ஒருத்தர் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறீங்க, உன் பேர் என்னப்பா? திடீர்னு ஃபர்ஸ்ட் பார்க்குறாரு, இனி நீ ஜோயல் என்னப்பட மாட்டாய், நீ எசேக்கியேல் என்னப்படுவாய்னா நீ என்ன நினைப்பீங்க என்னை பற்றி? நீ யாரியா என்ன பண்ணுறது யோசிக்க மாட்டீங்க. ஒன்றும் புரியல பேதுருவுக்கு. ஆனால் பாருங்க, பேதுரு திரும்ப மீன் பிடிக்க தான் போனான். திரும்ப மீன் பிடிக்க தான் போயிட்டான். அவன் பேரே மாத்திட்டாரு, ஆனா திரும்ப மீன் பிடிக்க போயிட்டான். திரும்ப மீன் பிடிக்க போனதுதான் அந்த மத்தேயு சம்பவம் நடக்குது. மத்தேயு மார்க்கில் பேதுருவும் அந்திரேயும் வலையை வீசிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல அவரை பார்த்து சொல்றாரு, என்னை பின்பற்றி வா, உன்னை மனுஷரை பிடிக்கிறவளாக்குவேன்னு சொல்லி சொல்றாரு. அங்க போட்டிருக்குது. அது தொடர்ந்து உடனே எல்லாம் சொல்லுங்க, உடனே அவர்கள் வலையை வீசி விட்டு இயேசுவை ஃபாலோ பண்ணாங்கன்னு போட்டிருக்கு. ஆனா நான் சொல்லட்டுமா, திரும்பவும் மீன் பிடிக்க போயிட்டாங்க. திரும்பவும் மீன் பிடிக்க போகும்போது லூக்கா 5 சம்பவம் நடக்குது. ஃபர்ஸ்ட் யோவான் 1 சம்பவம் நடக்குது, 2வது மத்தேயு மார்க்கில் சொல்லப்பட்ட சம்பவம் நடக்குது, 3வது முறை லூக்கா 5 அதிகாரத்தில் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள பீட்டரும் ஜீசஸும் க்ளோஸ் ஆயிட்டாங்க. ஏன்னா 4ஆம் அதிகாரத்தில் லூக்கா 4ல் பேதுருவோட மாமியை போய் சுகப்படுத்துறாரு. யாரு? இயேசு. லூக்கா 5ல் பின்புன்னு எழுதி இருக்கு. பேதுரு மாமியை குணப்படுத்துற அளவுக்கு க்ளோஸ் ஆயிட்டாங்க. ஆனா இன்னும் பேதுரு என்னதான் பண்ணிட்டு இருக்கிறாரு சொல்லுங்க? மீன் பிடிச்சிட்டு தான் இருக்கிறாரு. லூக்கா 5ல் அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு நடந்தது பேதுருக்கு நடந்துச்சு. வேலையெல்லாம் தோல்வியாச்சு பார்த்தீங்களா? அதே மாதிரி பேதுரு வேலையில பயங்கரமான லாஸ். ஐயரே நாங்கள் ரா முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் ஆகப்படலை. டேய் இப்போ கூட வாடா புரிஞ்சிக்க மாட்டேன் வந்தாரு.
பாருங்க, அப்போ கூட இயேசு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இயேசு சொல்லியிருக்கலாம், எத்தனை முறைடா கூப்பிடுவாங்க, மீன்லாம் வரலையே, இப்பயாவது நீ திருந்த மாட்டியா, உன ஊழியத்தை கூப்பிட்டு இருக்க, நீ இப்போ கூட புரியலையா? அப்படி இயேசு பேசல. என்னப்பா உனக்கு மீன் இல்லையா, வா கொண்டு வா, வலையை ஆழத்துக்கு கொண்டு போ, படகு ஆழத்துக்கு கொண்டு போடு. இப்போ படகுல இயேசு இருக்கிறாரு. பார்த்தா 2 படகு நிறையத்தக்க மீன்கள், 2 படகுலும் அமிழத்தக்க மீன்கள். இதை பார்த்த உடனே நீங்க என்ன சொல்லியிருப்பீங்களோ தெரியல. பேதுரு இடத்துல நீங்க இருந்தா என்ன சொல்லியிருப்பீங்களோ தெரியல. நான் இருந்திருந்தா ஒருவேளை எப்படி சொல்லியிருப்பேன், ஆண்டவரே டெய்லி காலையில நீங்க ஊழியத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் என் கூட வந்துட்டு போங்களேன். எப்படி இருக்கீங்க ஐடியா? என்னங்க சொல்லியிருக்கலாம் ஒருவேளை. நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க எனக்கு தெரியல. நீங்களாம் உங்களை பார்த்தா ரொம்ப பரிசுத்தவான்கள மாதிரி தான் இருக்குது. ஆனா பேதுரு அந்த 3வது முறை வந்து அது அற்புதத்தை பார்த்து மனசு ஒட்டஞ்சி நடு கடல்ல படகுல அவர் முன்னாடி முட்டி போட்டு சொல்றான், ஆண்டவரே தயவுசெய்து என்னை விட்டு போயிடுங்க, தயவுசெய்து என்னை விட்டு போயிடுங்க, நான் ஒரு பாவியான மனுஷனை உணர்வு வந்துச்சுங்க. ஏன்னா எனக்கு இந்த மாதிரிலாம் நீ அற்புதம் செய்யணுன்றதுக்கு நான் தகுதியே இல்லை. இப்போதான் புரியுது ஏன் அவன் போனான். அந்த பேதுருக்கு நான் பேர் வச்சிருக்கிறேன். என்ன பேருன்னா, கழுவுற மீன், என்ன நழுவுற மீன், கழுவுற தண்ணியில வழுவுற மீன். என்னது சொல்லுங்க? கழுவுற தண்ணியில நழுவுற வழுவுற மீன். இவ்வளவு நாள் கழுவுற தண்ணியில நழுவுற மீனா இருந்தாரு பேதுரு. ஆனா அந்த லூக்கா 5 அற்புதத்தை பார்த்த பிறகு அவரால் நழுவ முடியல, அவரால் எஸ்கேப் ஆக முடியல. அப்ப திரும்ப இயேசு என்ன சொல்றாரு? அவங்க சொன்ன வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. மத்தேயு சொன்ன வார்த்தை, என்னை பின்பற்றி வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். ஆனா லூக்கா 5 என்ன சொல்றாருன்னா, என்ன விட்டுருங்க ஆண்டவரே, என்னை விட்டு போயிடுங்கப்பா, எனக்கும் உங்களுக்கும் செட் ஆகாது ஆண்டவரே, என் வாழ்க்கை, என் அந்தரங்கம், என் பாவம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, என்ன போய் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறீங்களே, எனக்கு போய் அற்புதம் செய்றீங்களே ஆண்டவரே, நான் ஒரு பாவியான மனுஷன் ஆண்டவரே, தகுதியே இல்லை ஆண்டவரே, என்னை விட்டு போயிடுங்கன்றான். அப்பா ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதப்பா, இது முதல் நீ மனுஷர்களை, அது வாசிங்க பாஸ்டர், பயப்படாதே, இது முதல். முன்னாடி சொன்னதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. முன்னாடி என்ன சொல்றாரு? என்னை பின்பற்றி வா, உன்னை மனுஷனை பிடிக்கிறவன ஆக்குவேன்றாரு. ஆனா இங்க ஃபார்மா சொல்றாரு, நீ பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய். இங்க வந்த ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் கூப்பிடுறாரோ இல்லையோ சொல்ல டிக்ளேர் பண்றாரு. என்ன டிக்ளேர் பண்றானா? இது முதல் நீங்கள் மனுஷரை பிடிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். இது வரைக்கும் கழுவுற தண்ணியில வழுவுற மீனா இருந்திருக்கலாம் நீங்க. ஆனா குறை உள்ளவனுக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சு அவனை திருப்பி கூட்டிட்டு வர்றாங்க. ஒருவேளை நீங்க வரும்பொழுது என்ன குறையோட வந்தீங்கன்னு தெரியல, நீங்க திரும்பி போகும்போது அந்த குறையெல்லாம் நிறையவாய் மாறி இருக்க போகுது. அதை பார்த்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, ஊழியம் செய்ய போறீங்க. அல்லேலூயா. அதோட கதை முடியல. கரைக்கு வந்த படிக்க 11ஆம் வசனம் வாசிங்க. அந்த படகுகளை கரையில கொண்டு வந்த பிறகு எல்லாவற்றையும் விட்டு, ஹல்லேலூயா, 2 படகு நிறைய மீன். எவ்வளவு காசு அவங்க சொல்லுங்க. யாராவது மீன் பிடிக்கிறவங்க இங்க இருக்கிறீங்க? எவ்வளவு 2 படகு நிறைய மீன் எவ்வளவு காசு வரும்? கொஞ்சம் கெஸ் பண்ணி சொல்லுங்களேன். நீங்களாம் மீன் சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவீங்களா மாட்டீங்களா? எவ்வளோ இருக்கும் சும்மா தோராயமா? 10 லட்சம் ரூபா இருக்குமா? அவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? இருக்கலாம். 5 லட்சம்? பெரிய படகு, ஃபுல் படகு நிரம்பிடுச்சு. பெரிய வஞ்சர மீனாக இருந்தால் கண்டிப்பாக. வஞ்சர மீன்லாம் எவ்வளோங்க ஒரு கிலோ? இப்போ 1000 ரூபா இருக்கும்ல வஞ்சர மீன்லாம். நீங்களாம் ஒன்றுமே தெரியாதா உங்களுக்குலாம்? ஸோ எப்படி எதோ வச்சுக்கோங்க, ஒரு 5 லட்ச ரூபா வச்சுக்கோங்களேன். ஆனால் பாருங்கள், கரைக்கு வந்த பிறகு அத்தனையும் அப்படியே விட்டுட்டு ஆண்டவர் பின்னாடி போயிட்டாங்க. அட்லீஸ்ட் இப்படி கூட சொல்லலை, ஆண்டவரே ஃபஸ்ட்டு இந்த மீனெல்லாம் விற்றா கொஞ்சம் காசு கிடைக்கும் ஆண்டவரே, அந்த மீனை விற்றுட்டு அப்புறம் வரேன். நோ, எவனாவது ஒருத்தன் எடுத்துக்கிட்டோம். அத்தனையும் விட்டுட்டு அப்படியே ஆண்டவர் பின்னாடி போனாங்க. ஏன்னா அந்த அன்பை டச் ஆயிடுச்சு அவனுக்கு. இவர் என்ன, நான் விட்டு வலுவீர மீறா இருக்க போட்டு போகிறேன், என்ன பண்ண மாட்டார் இவரை? என்னை விட மாட்டாரு. இன்னைக்கு எத்தனையோ முறை நழுவி போயிருக்கலாம், ஆனால் இந்த கேம்பில் ஆண்டவர் உங்களை பிடிக்கிற ஒரு கேம்பாயிரம் மாற்ற போகிறார் ஆண்டவர். வலுவுற தண்ணியில் நழுவுற மீனெல்லாம் இந்த கேம்பில் மாட்டிக்க போகுது. அல்லேலூயா.
அந்த பேதுருவை பார்த்து சொன்னாரு, உன்னிடத்துல இந்த பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உன் கையில கொடுக்குறேன். நீ பூமியில எவைகளை கட்டுவாயோ அது பரலோகத்துல கட்டப்படும், பூமியில எவைகளை கட்டவிழ்ப்பாயோ அது பரலோகத்தில் கட்டப்படும். ஸோ நான் ஏன் இதோட கனெக்ட் ஆகிறேன்னா, இதே வசனத்தை வச்சு தான் ஆண்டவர் என்ன அடைச்சார். மே 21 2016 காலையில் பைபிளை திரும்பினா அப்படியே பளிச்சுன்னு, என்னை பின்பற்றி வா, உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவராக்குவேன். அதை தொடர்ந்து இருக்கிற வசனம், அவர்கள் உடனே வலைகளை விட்டு வந்தார்கள். அது வந்து 2வது அட்டம்ப்ட் தான், திரும்பி போயிட்டான். ஆனால் அதை வச்சு ஆவியானவர் என்கிட்ட பேசினார். நான் அவங்கள கூப்பிட்டேன், அவங்க உடனே வலையை தூக்கி போட்டாங்கன்னு என்ன அர்த்தம்னா வேலையை தூக்கி போட்டு வந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலையே வலை தான். நீ உன் வேலையை போட்டு வர்றதுக்கு நேரம் வந்துருச்சு அப்படின்னு ரொம்ப தெளிவாக ஆவியானவர் பேசினார். நான் திருப்பினா மத்தேயுல வந்தது அதே மார்க்கில் வருது. ஏன்னா 2த்துலையும் இருக்குது அதே மேட்டரு. மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன், 4ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன் அதே விஷயம் மார்க் 1ஆம் அதிகாரத்தையும் வருது. பைபிளை திரும்பி தான் மார்க்கில் வருது, மத்தேயுல வருது, மாறி மாறி தெரிஞ்சிருச்சு. அப்போ ஆண்டவரை பார்த்து கேட்டேன், ஃபஸ்ட்டு ஆண்டவரே எனக்கு என்ன ஊழியம் செய்யறதுன்னு தெரியாது, இப்போதைக்கு நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், சனி ஞாயிறில் யூத் டீமாக போய் அவுட் ரீச் பண்ணுறேன், கிராம ஊழியம் செய்கிறோம், சர்ச்சில் யூத் மீட்டிங் நடத்துவோம், யூத் லீடராக இருந்தேன். அப்போ அந்த ஜூவனைல் ஹோம், அந்த சென்னையில் வந்து 19 வயது கீழே இருக்கவங்க சிறுவர் சீர்திருத்த பள்ளின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்குது. நீங்கள் வந்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த ஊழியம் ரொம்ப அற்புதமான ஊழியம், இந்த ஊழியத்தை நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுக்குறேன். உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஜூவனைல் ஹோம் சிறுவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிறுவர் சீர்திருத்த பள்ளின்னு வாங்க, அது ஜெயில் சொல்ல மாட்டாங்க. 18-19 வயசு கீழே இருக்கிற குற்றம் பண்ண வாலிபர்கள் அங்கே வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு என்ன பண்ணுன்னா, நான் வாலிபனாக இருக்கும்போது ஒரு யூத்தில் இருக்கேன், யூத் அண்ணன் எங்களை கூப்பிட்டு போவார். அங்கே போய் அந்த வாலிப பிள்ளைகளுக்கு கொலை பண்ணிட்டு வந்திருப்பான், கஞ்சா வித்துட்டு வந்திருப்பான், திருடிட்டு வந்திருப்பான், அப்பாவே கொலை பண்ணவெல்லாம் உள்ள உட்காந்துருப்பான். சின்ன பையங்க அவங்ககிட்ட சுவிசேஷம் சொல்லி அவங்களாம் நிறைய பேர் குத்தப்பட்டு அப்படியே அழுவாங்க. அழுது ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். இந்த ஊழியத்தை நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம். அதெல்லாம் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ நான் சொன்னேன், இப்படி சனி ஞாயிறில் பிஸியாக இருக்கிற ஆண்டவரே, வேலையை விட்டேன்னா என்ன பண்ணுவேனே தெரியாது, என்ன ஊழியம் செய்ய போகிறேன் நான், எனக்கு என்ன ஊழியம் வச்சுருக்கீங்க? ஆண்டவர் ஒன்றுமே பேசலை. ஆண்டவர் சொன்னார், நான் சொன்னது கீழ்ப்படிஞ்சு நீ வேலையை விடு, நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்புறம் தான் காமிப்பேன். ஸோ பாருங்கள், எப்போதுமே ஆண்டவர் அன்பான தேவ பிள்ளைகளே, அவருக்கு தெரியும் உங்கள் முடிவு, ஆனால் உங்ககிட்ட அந்த முடிவை சொல்லிட மாட்டார். ஆண்டவர் எதோ சொல்லுவார்னா, இப்போ நீ என்ன செய்யணுன்ற முதல் படியை கீழ்ப்படுகிறதுக்கு சொல்லுவார். அதை செய்யாம நீங்க அதை சொன்னாதான் நான் செய்வேன்னா நடக்கவே நடக்காது. நீங்க செஞ்சாதான் அவர் சொல்லுவார். சொன்னாதான் நான் செய்வேன்னா அப்படியே இருக்க வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் அவர் சொன்னதை செஞ்சிருங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு அடுத்தது சொல்லுவார். படிப்படியா சொல்லுவாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் டு தி க்ளோரி லேண்ட். படிப்படியாய் மகிமைக்கு படிப்படியாய். ஸோ அன்பான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு இங்க ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற அந்த சின்ன ஸ்டெப் என்னன்னா, அந்த தீர்மானத்தை எடுத்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை வைங்க. என்ன அடுத்தது தெரியாது, தெரிய தேவையில்லை, உனக்கு தெரிய தேவையில்லை. என்ன ஆகும் எதிர்காலம் தெரிய தேவையில்லைன்ற, எதிர்காலத்தை தன் கையில் வச்சிருக்கிற அவரை உனக்கு தெரிஞ்சா போதும். என்ன நடக்குமோ நடக்காது உனக்கு தெரிய தேவையில்லை, அவர் சொன்னதை மாத்திரம் செஞ்சா போதும். அதை தான் அந்த சீஷர்கள் செஞ்சாங்க. அன்னைக்கு பயத்தோட ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சேன். என்ன ஊழியம்னா அதெல்லாம் அப்புறம் தான் சொல்லுவேன், நீ சொன்னது கீழ்ப்படினாரு, ஸ்டெப்பை வச்சேன். 2வது ஒரு கேள்வி கேட்டேன், ஆண்டவரே நான் என்னத்தை நான் சாப்பிட போகிறேன், என்னத்தை யார் என்னை சப்போர்ட் பண்ணுவா, என்ன எனக்கு இன்கம் சோர்ஸ் என்னவா இருக்க போகுதுன்னா ஆண்டவர் சொன்னார். அதை எனக்கு காலையில் வர்ஷிப் நடத்தும்போது சொன்ன பார்த்தீங்களா, அதே வசனத்தை ஆண்டவர் சொன்னார். ஆகாயத்து பறவைகளை நோக்கி பாருங்கள், அவைகள் விதைக்கிறதில்லை, அறுக்கிறதில்லை, களஞ்சத்தில் சேர்க்கிறதில்லை, உங்கள் பரமபிதா அவைகளுக்கு பிழைப்பூட்டுகிறார். நான் பார்த்துப்பேன். ஏன்னா அந்த பறவைகள் வேலை செஞ்சு சாப்பிடல, ஏன்னா விதைக்கிறது இல்லை, அறுக்கிறது இல்லை, களஞ்ச சேர்க்கிறது. நீ நினைக்காத வேலை செஞ்சாதான் உனக்கு சம்பளம் வரும் நினைக்காத. பறவைகள் வேலையை செய்யலையே, விதைக்கலையே, அறுக்கலையே, களஞ்சத்தை சேர்க்கலையே, நான் உனக்கு ஆகாரம் கொடுக்கறது இல்லையா? நான் உனக்கு பரமபிதாவா இருக்கிறேன், அவைகளுக்கு நான் ஒரு சிருஷ்டி கர்த்தனா தான் இருக்கிறேன். உன்னுடைய பரமபிதா அவங்களுக்கு சாப்பாடு தரும்போது உன்னையும் என்னைய விட்டுருவாரா அவரு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ரைட் ஆண்டவரே. இப்போ என் மனைவி என்ன சொல்லுவாங்க தெரியலையே. அன்னைக்கு ஈவினிங் போய் இந்த அம்மா கிட்ட பயத்தோட நடுக்கத்தோட சொல்றேன், அம்மா இந்த மாதிரி ஆண்டவர் நம்மளை நீ சொல்லு. அவங்களுக்கு ஒரே தயக்கத்தோடு வந்தாங்க, இந்த மாதிரி ஆண்டவர் என் கூட பேசுகிறாரு. நான் சொன்னேன்ல, கல்யாண நாள் அன்றைக்கி தான் நாங்கள் வாட்டி பேசினோம். ஸோ ஒரு நாள் தான் எங்களுக்கு லவ்வே ஸ்டார்ட் ஆகுது. எங்கள் விஷயம், எங்கள் சம்பவத்தில் லவ் ஆஃப்டர் மேரேஜ் வாட் வி எக்ஸ்பீரியன்ஸ் விச் இஸ் வெரி க்ளோரியஸ். நிறைய பேர் முன்னாலே எல்லாம் பேசி கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் போகுது. ஐயோ இந்த கதையா, அதுதான் ஏற்கனவே சொல்லிட்டியே அப்படின்றான். ஆனால் எங்கள் விஷயத்தில் we are starting to discover each other. Day 1 சூப்பர், Day 2 ஒன்னொரு மேட்ரு அவர் சொல்லுவார், இப்படியா, Day 3
நான் ஒரு கதை சொல்லுவேன், அப்பா அவங்களுக்கு தெரியுமா ரொம்ப சூப்பராக அட்வென்ச்சரஸாக போகுது. இது எந்த மாதம்? இது 5th மந்த் கல்யாணம் ஆகி இந்த மேட்ரு வந்து சொல்லும் போது அவங்களுக்கு அதுக்கு முன்னாடிலாம் தெரியாது எனக்கு ஆத்ம பாரம், நான் ஊழியம் செய்யணும். ஏன்னா எனக்கு அது வரைக்கும் அவங்களுக்கு என்ன சம்பளம்னு கூட நான் வந்து வாய் திறந்து என்ன சொல்கிறது, இந்த உடக்க பெண்ணில் கேட்டகரியில் நான் ஒன்று என்னக்கா உன்னை பற்றியே ரொம்ப பீட்ரு விடுறேன் அப்படி இருந்துட்டேன். இப்போலாம் பெண்கள் எவ்வளோ கிடைக்குது உனக்கு, இந்த இவ்வளோ தானே, வேறு வேலையை பார்க்க மாட்டேன் அப்படிலாம் அட்வைஸ் பண்ணுறாங்க. இல்லை அப்படி ஒரு மாடர்ன் டெக்னாலஜிக்குள்ளே வந்துட்டோம். அந்த டைமில் கல்யாணம் நிச்சயமாய் இவரை தான் கல்யாணம் பண்ண போகிறோம். அவங்க டிசிஎஸ்ல வேலை செய்கிறாங்கன்னு தெரியும் ஒழிசி, ஆண்டருக்கு முன்பாக சொல்கிறேன், அவங்க மேனேஜராக இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க இவ்வளோ சம்பளம் வாங்குறாங்களோ, அவங்க சேலரி வாட் யூ காட் ஸ்டார்ட் பண்ணும்போது 2500 1999 எவ்வளோ வாங்கினாங்க? 2500 2750. நான் ரொம்ப மேத்ஸில் வீக்கு, இந்த மாதிரி நான் ரொம்ப மறதி சரியா. இவ்வளோ ஒரு வேஸ்ட்டான ஆள் ஆண்டவர் கூட்டு வந்து என்னை வச்சு ஏதோ ஒன்று பண்ண முடியா. நீங்களாம் எவ்வளோ அறிவாளிங்க, உங்களை வச்சு எவ்வளோ செய்வார். 2011 55,000 1 month சேலரி அவங்களுக்கு. அதுவும் எனக்கு தெரியாது, மேனேஜரு தெரியாது. 5வது மாதத்தில் தான் வந்து இந்த மாதிரி நான் வேலையை விட போகிறேன் சொல்லும் போதும் எனக்கு தெரியாது என்ன ஏதுன்னு. அப்போ தான் கேட்குறேன் என்னப்பா ஏது. ஆனால் அவங்க அந்த வார்த்தையை சொன்னோன்னே எனக்கு ஒரே குசி. பெட்டில் தான் உட்காந்துருந்தோம், இப்படி உட்காந்துரும், இப்படி தள்ளி இப்படிலாம் கூட உட்காரல, இப்படி தான் எல்லாம் ஒரு மரியாதை. அந்த காலத்து இந்த கணவர்லாம் நின்றாருனா மனைவி அப்படி தான் இருந்தேன். ஒரே குஷியாக குஷிட்டேன். ஹல்லேலூயா. என்னம்மா பயம், என்னத்த சொல்ல போகிறா. நானும் அதே ஆசை தான்ப்பா. இது எப்போ நீங்கள் சொல்வீங்க, நம்ம எப்போ ஊழியம் செய்வோன்னு தான் எனக்கும் வாஞ்சேன். ஆமென். ஏன்னா என் ஜெபம் எல்லாமே கல்யாணத்துக்கு முன்னால் நான் ஊழியம் செய்யணும், என் கணவரோட சேர்ந்து செய்யணும். வேலையை ரிசைன் பண்ணியிருக்கலாம், ஆனால் சேர்ந்து நம்ம பண்ணணும், சேர்ந்து செய்யணும். அதுக்கு ஒன்றும் நேரம் வரலன்னு அது மட்டும் எனக்கு தெரியும். எங்கள் அம்மாவும் சொல்லுவாங்க, உன் கணவரோடு நீ சேர்ந்து ஊழியம் செய்வடி ஒரு நாள். எங்கள் அம்மா தான் எனக்கு தீர்க்கதரிசி. அதே மாதிரி நடந்துச்சு. அவங்க சொன்னோன்னே எனக்கு தெரியும் ஒரு நாள் செய்வோம், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் ஆண்டவர் கூப்பிடுவாருன்னு எனக்கும் தெரியாது. ஸோ ஐ வாஸ் 100% சாட்டிஸ்ஃபைட், ஹாப்பி, ஓவர்ஜாய்ட். ஸோ 2 பேரும் அந்த நாட்களில் வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஊழியத்துக்கு வந்தோம். ஊழியத்துக்கு வந்த பிறகு என்ன ஊழியம் செய்யறதுன்னு தெரியாது. சனி ஞாயிறு சர்ச்சில் அந்த நிறைய ஊழியங்கள் ஏற்கனவே நடந்துட்டு இருந்தது, பிஸியாக இருக்கும். நான் ஒன்றும் பண்ணுவேன், காலையில் நல்லா ஜோம் பண்ணுவேன், ஈவினிங் ஒரு பேக்கை ஃபுல்லாக ட்ராக்ஸ் எடுத்துப்பேன். சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய பார்க் இருக்கும், பூங்காகள் நிறைய சென்னையில் எல்லாத்தையும் இருக்கும். பார்க்காக போயிட்டு பூங்காவில் போயிட்டு பர்சனல் இவாஞ்சலிசம், யாருமே இருக்க மாட்டாங்க கூட, கர்த்தர் என் கூட இருப்பார். ஒரு பேக்கை மாட்டிக்கிட்டு போயிட்டு நல்லா ஊழியம் செஞ்சுட்டு அப்படி தான் என்னுடைய ஊழியம் ஆரம்பம். அன்பானவர்களே, இந்த தனிப்பட்ட நபர் ஊழியம் இருக்குன்னு பாருங்களேன், அதை போல் ஒரு மகிமையான ஊழியம் வேறு எதுவுமே கிடையாதுங்க. எவ்வளோ பேர் அந்த நாட்களில் தொடப்பட்டாங்க. சூசைட் பண்ணுறவங்கலாம் சந்திப்பேன். கரெக்டாக நான் அன்றைக்கி சந்திக்கலைன்னா அந்த நபர் சூசைட் பண்ணியிருப்பார். அவர்கிட்டலாம் ஆண்டரை கூப்பிட்டு போவார். வீட்டை விட்டு ஓடி வந்திருப்பான் ஒரு பையன், அவன்கிட்ட கரெக்டாக பேசிகிட்டு இருப்பேன். இப்போ தான் நான் வீட்டை விட்டு ஓடிட்டு எஸ்கேப் பண்ணலான்னு வந்தேன், நீ கரெக்டாக நீங்கள் பார்த்து பேசுகிறீங்க. நான் ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சிங்கன்னு வைங்களேன், யாரை உங்ககிட்ட கூப்பிட்டு வரணுமோ கரெக்டாக கர்த்தர் கூப்பிட்டு வருவாருங்க. அல்லேலூயா. எவ்வளோ பேர் அந்த நாட்களில் ரட்சிக்கப்படுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. தனியாக போயிட்டு நான் பாட்டுக்கு ஒவ்வொருத்தரையும் பார்த்து, அங்கே பூங்கால சேர்லாம் இருக்கும், சேர் உட்காந்து அந்த கூட போய் உட்காந்துப்பேன், ஜாலியாக பேச ஆரம்பிப்பேன். நிறைய பேர் திட்டுவாங்க, அதெல்லாம் திட்டுறவங்க திட்டட்டும், ஆனால் கேட்குறவங்க எவ்வளோ பேர் கேட்பாங்க தெரியுமா? நீங்கள் தயவுசெய்து பயப்படாதீங்க, தயங்காதீங்க. இந்த தனி மனிதர் ஊழியம், பர்சனல் காஸ்பல் இருக்குது பாருங்கள், ரொம்ப பவர்ஃபுல்லான ஊழியங்க. அநேகர் தனிப்பட்ட முறையில் பர்சனல் இவாஞ்சலிசம் மூலமாக நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆகவே எனக்கு என்ன ஊழியம் செய்யறதே தெரியலன்னு யாராக இருந்தீங்கன்னா பர்சனல் இவாஞ்சலிசம் ஊழியம் செய்யுங்க. அதை போல ஒரு மகிமையான ஊழியம் வேறு எதுவுமே கிடையாது. அப்படி தான் ஊழியம் ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் சில பாரங்களை கொடுக்க ஆரம்பித்தார். ஊழியத்துக்கு வந்த பிறகு ஃபஸ்ட்டு இன்றைக்கி எப்படி இந்த பர்சனல் காஸ்பல் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, உண்மையிலே சொல்கிறேங்க, ஊழியம்னா இன்றைக்கி ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆகிடுச்சு. ஊழியம்னா என்னென்னா கர்த்தருடைய பாரத்தை சுமக்கிறதாங்க ஊழியம். அந்த நாட்களில் நான் சென்னையில் பைக் ஓட்டிகிட்டு போவேன். அநேக நாட்கள் பைக் ஓட்டும் பொழுது அழுதுகனே ஓட்டுவேன் நான். ஏன்னா ஒரு பயங்கரமான ஒரு வெயிட்டான ஒரு பாரம் மனசை வந்து அப்படியே அரெஸ்ட் பண்ணிடும். ஓட்டிகிட்டு போகும்போது சுற்றி இருக்கிறவங்கலாம் பார்க்குறோம், ஐயோ நரகத்துக்கு போகிறானே, இவங்களை நான் நரகத்தில் பார்க்கணும். அந்த ஒரு பாரம் கர்த்தர் கொடுப்பாரு. அநேக நாட்கள் பைக்கை ஓட்டும் போது அப்படியே அழுதுகிட்டே ஓட்டுவேன் நான். அந்த ஊழியத்தில் பெரிய பிரசங்கம் பண்ண தெரியாது எனக்கு, ஆனால் கர்த்தர் என்ன ஒரு ஆத்ம பாரத்தினால நிறைச்சாருங்க அந்த நாட்கள்.
அப்படி தான் இந்த பார்க் மினிஸ்ட்ரி ஆரம்பித்தேன். அப்படியே அழுதுகிட்டே போகிறேன். ஒரு நாள் ஒரு பார்க் முன்னாடி நின்று அழுகுறேன். கர்த்தர் சொன்னார், உள்ளே போய் பிரசங்கம் பண்ணுன்னு சொன்னார். அப்படி தான் என்னுடைய ஊழியம், என் சுவிசேஷ ஊழியம் அப்படி தான் ஆரம்பித்தது. ஸோ அன்பானவர்களே, இந்த சின்ன யாராலையும் பாராட்டப்படாத அற்பமாக எண்ணப்படுகிற எந்த ஒரு லைம்லைட்லேயும் இல்லாத ஊழியம் இந்த ஊழியம். ஆனால் மனுஷர் பார்வையில் ரொம்ப அற்பமாக இருக்கிறது, கர்த்தருடைய பார்வையில் அது ரொம்ப வெளியேறப்பட்டதாக இருக்குதுங்க. அல்லேலூயா. நீங்கள் ஊழியம்னா மேடை வரணும், மைக்கு, இப்போ பாஸ்டர் சொன்னார் பார்த்தீங்களா, மைக் இருந்தால் தான் ஊழியம். இல்லைங்க, எங்கும் ஆத்துமாக்கள் அடிந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவர் மாத்திரம் அந்த பாரத்தினால் உங்களையும் அணியை நிரப்பிட்டாருன்னா நம்மளால் சும்மாவே இருக்க முடியாது. இந்த கேம்ப் முடிஞ்சு போகிறதுக்குள்ளே இங்கே இருக்கிற அத்தனை பேரையும் ஆண்டவர் தன்னுடைய ஆத்தும பாரத்தினால் நம்மை நிரப்ப போகிறான்னு நான் விசுவாசிக்கிறேன். அந்த பாரம் கிடைச்சிருச்சுன்னு வைங்க, அதை இழந்துடவே கூடாதுங்க. அந்த ஆத்தும பாரத்தை இழந்துட்டா ஊழியன்றது ஒரு இதில் போட்டிருக்காங்க பாருங்க, பாட்டு புத்தகத்தில் பின்னாடி போட்டிருக்காங்க, படிச்சு பார்த்தீங்களா? என்ன போட்டிருக்காங்க? படிக்காமல் சொல்லுங்க பார்க்கலாம். அழைப்பு வந்து என்னவாயிடுமா? பிழைப்பாயிடும். பாரம் இல்லாமல் நீங்கள் ஊழியம் செஞ்சீங்கன்னா அதுக்கு பேர் அழைப்பு இல்லை, அதுக்கு பேர் என்னது? பிழைப்பு. ஆனால் பாரம் இருந்ததுன்னா அழைச்சவர். ஸோ நாங்கள் டைம் ஆயிடுச்சு. ஸோ இப்படியே போகும்போது ஆண்டவர் கொஞ்சம் இந்த ஸ்லம் பகுதிகளை காமிச்சார். சென்னையில் ஸ்லம் பகுதியில் இருக்கிற வாலிபர்களை குறித்து என்னை பாரப்படுத்தினார். பாரப்படுத்தும் பொழுது அந்த ஒரு ஊழியத்தை ஆரம்பித்தோம். அங்கே இருக்கிற ஸ்லம் பகுதிகளில் இருக்கிற வாலிபர்கள், சென்னையில் ரொம்ப கஞ்சா அடிச்சிட்டு, இது ஜூனியர் ஹோமில் மூலமாக தான் இந்த சீர்திருத்த பள்ளிக்கு போகும்போது அதை குறித்த பாரம் கிடச்சிது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு வாலிபர்களை சந்திக்க நேர்ந்து முதல் ஸ்லம் பகுதியில் கால் வச்சேன். இன்றைக்கி கர்த்தரோட கிருபையில் 14 ஸ்லம் பகுதியில் சென்னையில் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள். எனக்கு ஒரு அற்புதமான ஒரு கூட இருக்கிற ஒரு டீம் தனியாக தான் ஆரம்பித்தேன். ஆனால் கூட ஒரு பெரிய ஒரு டீம் ஆண்டர் கொடுத்துருக்கிறாரு. நாங்கள் நாட்களில் வந்து அந்த நாட்களில் எங்களுக்கு சப்போர்ட் இருக்காது. ஆனால் ஆண்டர் சொன்னார், நீ கையேந்தி யார்ட்டையும் நிற்கக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது, உன்னுடைய தனிப்பட்ட தேவையாக இருந்தாலும் சரி, ஊழிய தேவையாக இருந்தாலும் சரி, யாருக்கிட்டையும் தெரியப்படுத்தக்கூடாதுன்னு கர்த்தர் சொன்னார். 15 வருஷமாச்சு, ₹1 கூட நான் கை நீட்டி நிற்கிறதுக்கு ஆண்டவர் எங்களை விடவே இல்லை, கடன் வாங்க விடலை. அந்த ஆரம்ப நாட்களில், வேலையை விட்டு ஆரம்ப நாட்களில் என் கம்பெனிலேருந்து பிஎஃப் கிராச்சுவிட்டினா பல லட்சங்கள் வந்துச்சு. பிஎஃப் கொடுப்பாங்க, கிராச்சுவிட்டி கொடுப்பாங்க. அதை வச்சு காலத்தில் ஓட்டலாம் நினச்சேன். கர்த்தர் சொன்னார், நோ, யார்கிட்ட சொல்கிறோன்னா எல்லாத்தையும் கொடுத்துருந்தார். 6 மாதத்தில் அவ்வளோ லட்சத்தையும் காலி பண்ணிட்டேன். எங்கள் 2 பேருக்கும் சேர்த்து ஒரு மாதம் 80,000, அவங்களுக்கு 55, எனக்கு வந்து ஒரு 20 வந்துட்டு இருந்துச்சு ஒரு மாதம். ஸோ அப்போ எவ்வளோ பிஎஃப் அதெல்லாம் வந்திருக்கும் யோசித்து பாருங்க. ஸோ பாருங்க, ஊழியத்தில் ஆத்ம பாரத்தை தான் முதல்ல கற்றுக் கொடுத்தார். 2வது என்ன கற்றுக் கொடுத்தாருன்னா, ஆண்டவரை விசுவாசிக்கணும். எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணணும்? ஆண்டவரை நம்பணும். கையேந்தி நிற்கிறான். பாஸ்டர் கரெக்டாக காலம் தான் சொன்னாங்க. எத்தனையோ முறை காசு இல்லாமல் நாளைக்கு வாடகை கட்டணும். சென்னையில் வாடகை வீட்டில் தான் இருந்தோம், இருக்காது. என் பிள்ளைங்க ஸ்கூல் போனோடனே ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட்டுன்றாங்க, காசு இருக்காது கையில். ஒவ்வொரு முறையும் உள்ளே போய் கதவை சாத்தி முட்டி போட்டு, ஆண்டவரே அழைச்சவர் நீங்கள் தானுவேன், கையை நீட்டணும்னா அவருக்கு நேரம் தான் கையை நீட்டணும். ஆபிரகாம் சொன்னார்ல, அந்த சோதோமுடைய ராஜா கொடுக்குறேன்னும் போது கூட நீ கொடுத்துருவப்பா, நாளைக்கு நான் தான் ஆபிரகாம பணக்காரன் ஆக்கணும்னு சொல்லுவேன். அது வேணாம், என் கைகளை வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுக்கு நேராக நான் உயர்த்திருக்கிறேன்னு சொன்னார் பாருங்க ஆபிரகாம். விசுவாச வீரனுங்க. அந்த மாதிரி அவருக்கு நேராக பல நாட்கள் மாதம் முடிவில் காசே இருக்காது. வீட்டில் உண்டியலில் ₹1, ₹2, ₹5 போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அதை பொறுக்கிட்டு. எங்கள் அப்பா நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. எங்கள் அப்பா வந்து இந்தியன் பேங்க்கில் மேனேஜர், ரிட்டையர்ட் ஆகிட்டார். கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பாரு. ஆனால் எங்கள் அப்பாட்ட நான் நீ கேட்டுருவேன், ஆனால் அப்பா மேலே இருக்கிறார், அவர் என்ன நினச்சிப்பாரு. ஸோ என்றைக்குமே நான் கேட்டதில்லை. சம்டைம்ஸ் உண்டியலில் இருக்கிற ₹5, ₹1 பொறுக்கிட்டு போய் பால் வாங்கிட்டு வந்திருக்கோம் வீட்டுக்கு. பல நாட்கள் குறைவோடு இருந்திருக்கும். பல நாட்கள் என் பர்ஸில் காசே இருக்காது, சுற்றி இருக்கிறேன். ஆரம்ப நாட்களில், இப்போ இல்லை, ஆண்டவர் இப்போ ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறேன். ஆரம்ப நாட்களில் அந்த நாட்கள்லாம் ஆண்டவர் டெஸ்ட் பண்ணார். நீ என்னையே நம்புறியா, இல்லை கடன் வாங்கிடுறியா, இல்லை நான் மற்றவங்களை சந்திச்சிடுறியா? நான் சொல்கிறேன், ஆண்டவர் உண்மை உள்ளவருங்க. இன்னைக்கு எங்கள் ஊழியத்தில் 4 முழு நேர ஊழியர்களை நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அளவுக்கு ஆண்டவர் எங்களை உயர்த்தி இருக்கிறாருங்க. இது கர்த்தரால் ஆனது. இது ஆண்டவருக்கு ஆண்டவர் அழைச்சிட்டாருன்னா அழைச்சவர் உண்மை உள்ளவங்க. தேவை வந்தால் பல்ல கடிச்சிக்கிட்டு கடன் வாங்காமல், ஆண்டவரே நீங்கள் தான் அழைச்சவர்னு சொல்லிட்டா நிச்சயம் அழைச்சவர் கைவிடவே மாட்டாருங்க. இன்னும் ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இப்படியே இந்த வாலிபர்கள் மற்ற ஊழியத்தை ஆரம்பித்தோம். ஸ்லம் பகுதியில், அப்புறம் ஸ்கூல்ஸில் போய் ஸ்கூல் மாணவர்கள் மத்தியில் ஊழியங்களை ஆரம்பித்தோம். ஜெயிலுக்கு தொடர்ந்து ஊழியம் செஞ்சு எங்கள் மனைவி வந்து பல பெண்களுடைய ஹோமுக்கு சென்று ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தாங்க. தொழிலில் ஈடுபட்ட பெண்கள் மத்தியில் கூட ஆண்டவர் என்னுடைய முதல் ஊழியம் திருமணத்துக்கு அப்புறம் அவங்க முன்னால் நான் யோசித்தேன், ஆண்டவரே நீங்கள் கேட்கலாம், ஆண்டவர் வந்து
அதுக்கு தான் நான் தகுதின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் ஒரு காலத்தில் அதே விபச்சார தொழிலை ஃபிசிக்கலாக செய்யல, மனதளவில் ஒரு வேசியாக இருந்தேன். வசனம் சொல்லுதில்ல, நீ ஒரு பையனை இச்சையோடு பார்த்தாவே அவனோட நீ விபச்சாரம் செய்து ஆயிற்று. அவ்வளோ மோசமான சிந்தை, அவ்வளோ மோசமான கரப்ட் மைண்ட். அவ்வளோ இந்த சினிமா பைத்தியமாக இருப்பேன். 3 ஹவர் சினிமா முடிஞ்சிடும், அடுத்து 24 மணி நேரம் அது என் மைண்டில் ஓடும். நான் ஒரு பையனோட ஊர் சுற்றி டூவட் படிக்கிட்டு இருப்பேன், எங்கே படுக்கும் போதும் எந்திரிக்கும் போதும். அதனால தான் சொல்கிறாங்க, நீ எதை பார்க்குற, பி கேர்ஃபுல் இன் வாட் யூ வாட்ச். சும்மா என்ன நீ பார்க்காதன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, நம்ம நன்மைக்கு அதை பார்த்துட்டு அப்புறம் அதை மைண்ட்லேயே யோசித்து ஆபாச படங்கள்லாம் பார்த்துட்டு அப்புறம் அதுக்கு ஒரு ஜெபம், ஆண்டவரே எனக்கு விடுதலை தாங்க. யோசிச்சு பாருங்க, எதுக்கு நீ பார்ப்ப, அதை யோசிப்ப, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஜெபம். அந்த மாதிரி ஒரு கரப்ட் மைண்ட். ஆனால் ஆண்டவர் எனக்கு அதுலேருந்து ஒரு விடுதலை கொடுத்தார். அப்புறம் இந்த ஃபஸ்ட்டு உத்தரவாதம், அதே நிலைமையில் சரீர பிரகாரமாக விபச்சார ஸ்திரீகளுக்கு அங்கே போய் நிற்கும் போது நான் யோசித்தேன், ஆண்டவரே எனக்கு புரியுது ஆண்டவர், அவங்க என்ன பாதையில் போகிறாங்க. அவங்கள விட நான் ரொம்ப பரிசுத்தம் இல்லை, ஆனால் என்னை அழைத்து என்னை தகுதிப்படுத்தி என்னை பரிசுத்தமாக்கி அவங்களுக்கு முன்பாக ஒரு சாட்சியாக நிற்க வச்சிங்களே ஆண்டவரே. நீங்கள் எந்த பாவத்தை விட முடியலன்னு கஷ்டப்படுறீங்க, அந்த பாவத்தை மேற்கொள்ளுகிற அனுபவத்தை ஆண்டவர் தருவார். அதே பாவத்தில் ஈடுபட்டவர்களுக்கு உங்கள் முதல் ஊழியம் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ தொடர்ந்து இங்கே ஊழிய பாதையில் ஒவ்வொரு வருஷமும் முன்னேற வந்த பிறகு வட இந்தியாவுக்கு ஒரு 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 குழுவோட ஒரு 4-5 சகோதரர்களாக ஒரு மிஷன்ஸ் ட்ரிப் போயிட்டு வருவோம். பல இடங்களுக்கு போயிருக்கோம், பீகார், யூபி, ஜார்க்கண்டு, ஜம்மு காஷ்மீர். போயிட்டு 10 நாள் 15 நாள் ஊழியம் செஞ்சுட்டு வந்துடுவோம். அங்கே இருக்க லோக்கலாக இருக்கவங்க எங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. போயிட்டு வர ஆண்டவர் என்னை இன்னும் அதிகமாக பாரப்படுத்த ஆரம்பித்தார். சந்திக்கப்படாமல் சுவிசேஷம் அறிவிக்கப்படாமல் பல லட்சம் கிராமங்கள், பல கோடி மக்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அநேக ஊழியர்கள், அநேக ஸ்தாபனங்கள், அநேக ஆவிக்குரிய சபைகள். நீ வட இந்தியாவுக்கு போகணுன்னு எனக்கு உள்ள அந்த ஏவுதல் ரொம்ப அதிகமாச்சு. அதே மாதிரி 2020 வருஷம் இந்த கொரோனானால இந்த உலகமே ஊரடங்கு அப்படியே அடங்கி இருக்கும் பொழுது அதிகமாக ஜெபிக்கிற நேரத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. ஏன்னா ஊழியங்கள் எல்லாம் வெளியில் போக முடியாது. நாங்கள் சென்னையில் இந்த ரிலீஃப் ஒர்க் பண்ணோம், இந்த கஷ்டப்படுற ஏழைங்களுக்கு அதை மாத்திரம் செஞ்சுருந்தோம். மற்றபடி அதிகமான நேரம் ஜெபம், பைபிள் படிக்கிறது, ஜெபம் தான். அந்த நாட்களில் தெளிவாக ஆண்டவர் என்கிட்ட பேசினார், நீங்கள் சவுத்தை விட்டுட்டு வட இந்தியாவுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி. உபாகமத்தில் ஒரு வசனத்தின் மூலமாக ஆண்டவர் பேசினார். மோசேட்ட சொல்லுவார், உபாகம் 1:6 போட்டிருக்கோம், நீங்கள் இந்த மலை அருகே இருந்தது போதும், நீங்கள் புறப்பட்டு திரும்பி பிரயாணமாய் போய் நான் உங்களுக்கு பிதாக்களுக்கு வாக்களித்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அதாவது இந்த மலை அருகே அந்த ஓரே மலையில் ஆண்டவர் என்னோட பேசினார்னு மோசே சொல்கிறார். இங்கே தங்கி இருந்தது போதும். இங்கிலீஷ் எப்படி போட்டிருக்குன்னா, நீ ரொம்ப நாள் இங்கே இருந்துட்ட அப்படின்ற மாதிரி போட்டிருக்குது. அப்போ ஆண்டவர் சொன்னார், சென்னை தான் எனக்கு அந்த மலை. என்ன பார்த்து சொன்னார், போதும் இங்கே இருந்தது, கிளம்பு அப்படின்னாரு. சென்னையில் நல்ல ஊழியம் வளர்ந்துருச்சு, கூட அநேக ஊழியர்கள், நல்ல வசதியான ஊழியம், நல்ல வசதியான இடம், நல்ல சொகுசான இடம். ஆனால் கர்த்தர் திருப்பியும் கழுகு கூட்ட கலைக்கிறது போல திருப்பியும் கலைச்சி விட்டு நீ போனாரு. அப்போ போகும்போது நிறைய பேர் சொன்னாங்க, என்னங்க இவ்வளவே சென்னையில் இவ்வளோ ஊழியம் இருக்குது, இதெல்லாம் விட்டுட்டு அங்கே போகிறீங்களா அப்படின்னு. ஆண்டவர் ஒரிசாவை காமிச்சார் எங்களுக்கு. நான் ஒரிசாக்கு எப்படி காமிச்சார்னா, 21ஆம் வருஷம் ஒரு மிஷன் ட்ரிப்பு போயிருந்தோம். போயிட்டு வரும்போது கர்த்தர் பேசினார், இந்த இடத்துக்கு தான் நீங்கள் வரணும்னு சொல்லி சொன்னார். இப்போ எல்லாரும் சொன்னாங்க, இங்கேயே இவ்வளோ ஊழியம் இருக்கேப்பா. பாருங்கள், ஊழியன்றது ஸ்டார்டிங்கில் கர்த்தர் பேசுனதை வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் ஓட்ட முடியாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க, 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு என்ன சொன்னீங்க, அதை வச்சு இப்போ இன்னைக்கு வண்டி ஓடாது. மனுஷன் அதனால தான் 40 நாள் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற எவ்ரிடே புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் தான் மனுஷன் பிழைப்பான். ஆகவே கர்த்தருடைய சத்தத்தை கேட்க தெரியாதவங்களால நிச்சயம் ஊழியம் செய்ய முடியாது. நிச்சயம் ஊழியம், ஏன்னா ஊழியம் என்பது அவர் சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்கிறவர் தான் ஊழியம். ஆகவே கர்த்தருடைய அழைப்பின்படி அதான் ஊரே சொல்லுது, என்னப்பா லைஃபே செட்டில் ஆயிடுச்சே என்ன ஊழியத்தில். 15 வருஷம் முன்னால் நாங்கள் ஐடி வேலையை விட்டுட்டு வரும்போது, என்னப்பா நல்லா அதை விடும் போது ஒரு சோதனை என் கணவருக்கு வந்துச்சு, எங்களுக்கு வந்துச்சு. அவங்களுக்கு அப்போ தான் யூஎஸில் ஒரு ப்ராஜெக்ட், அவங்க சிஇஓ சொல்கிறார், ஏப்பா போ ஒரு 2 வருஷம் நல்லா வேலை செஞ்சு நல்லா உனக்குன்னு சேர்த்து வச்சுட்டு நல்லா வீடு வாசல்லாம் ஏற்பட, அப்புறம் போப்பா கோயில் குளம்னு. ஆனால் என் கணவர் சொன்னார், ஏப்பா என் சிஇஓ மேலே இருக்கிறவருப்பா, ஹீ வில் டேக் கேர் ஆஃப் மை லைவ்லிவுட். அதே மாதிரி இந்த 2022
நாங்கள் நார்த் இந்தியா போகிறோன்னு சொல்லும் போது எங்கே சொந்த ஜனமே கூட இருக்கிறவங்களே என்னதீங்க இப்போ தான் நல்லா செட்டில் ஆகிட்டீங்க சூப்பராக. என்னது ஊழியம் வந்து செட்டில் ஆகுறதுக்கு இல்லை, நம்ம உலகத்தில் பரதேசிகளும் சஞ்சரிப்பாளர்கள், வேகமான்ஸ் அண்ட் பில்கிரிம்ஸ். நம்மளுக்குன்னு ஒன்று எடுத்து அப்பா சூப்பர் செட், நம்மளுக்குன்னு ஒரு பேர் ஃபேமு, எவ்ரி திங் ஃபார் ஹிம். ஸோ அதையும் விடுறியான்னு அடுத்த டெஸ்ட் எங்களுக்கு. அப்போ தான் வந்து எனக்கு ஒரு பயங்கரமான டெஸ்ட்டு. இந்த ஏசிய ஆவடி இதில் வந்து நிறைய பாடல்களை இந்த சிஸ்டர்ஸ் மீட்டிங்கில் பாடுவேன். அதை யாரோ ஒரு நல்ல ஆத்மா எடுத்து யூடியூப்பில் போட்டு ரொம்ப என்னை வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆக்கி விட்டாங்க. அப்போ ஒரு கமெண்ட்டில் பார்க்குறேன், சிஸ்டர் சும்மா மேடையில் பிடிச்சி மைக்கை பிடிச்சதெல்லாம் போதும், போய் கிராம ஊழியம் செய்யுங்க சிஸ்டர். அப்போ நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். ஒரு 2 வருஷம் ஒரிசாக்கெலாம் போய் 2 வருஷத்துக்கு அப்புறம் அதை நான் பார்க்கும்போது என் கணவர்கிட்ட சொல்கிறேன், அப்பா நம்மளே இப்போ ஒரிசா காட்டுக்குள்ளே இருக்கிறோம், இந்த தம்பி என்ன போட்டிருக்குது பாருங்கப்பா, போய் சும்மா மைக்கை பிடிச்சிட்டு மேலே ஆட்டம் போட்டுட்டு பாட தான் தெரியும் உங்களுக்குலாம். ஆனால் ரியாலிட்டியில் நான் எங்கே இருக்கிறேன்? கிரவுண்டில் தான் இருக்கிறேன். அந்த காட்டுக்குள்ளே கரண்ட் இல்லாமல் அந்த ஆதிவாசி மக்களோட தான் ஊழியம் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்க, மனுஷன் பார்க்குறபடி தேவன் பார்க்க மாட்டார். நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களை பற்றி வெளியில் யாருக்குமே தெரியல, ஆண்டருக்கு தெரியும் நீங்கள் என்ன செய்கிறீங்க அந்த ரங்கத்தில். அது எனக்கு கொஞ்சம் ரொம்ப சோர்வாயிடுச்சு. ஆனாலும் என்னை உற்சாகப்படுத்துகிற என் கணவர் எனக்கு அப்பப்போ பூஸ்ட் கொடுப்பாரு. ஸோ அந்த அழைப்பின் வழி 2022 குடும்பத்தோட ஒரிசாவில் பாஷை தெரியாத, கலாச்சாரம் தெரியாத அந்த ஒரு இடத்துல போய் நாங்கள் குடும்பத்தோடு இறங்கினோம். எங்கள் 2 பிள்ளைங்களோடு போயிட்டோம். எங்கள் 2 பிள்ளைங்களை ஸ்கூலில் நிப்பாட்டிட்டு ஹோம் ஸ்கூலிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது வழியாக வீட்டிலே படிச்சிக்கலாம், ஆன்லைன் மூலமாக படிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அங்கே செட்டில் ஆனோம். அங்கே போய் பாஷை தெரியாது, யாருமே உதவிக்கு சில பேர் இருந்தாங்க, அவங்களும் சில மாதத்தில் எங்களை கழட்டி விட்டாங்க. ஸோ ஒன்றும் தெரியாத, மொழி தெரியாமல், ஆனால் கர்த்தர் கிருபையினால் அங்கே போய் அந்த மொழியை கற்றுக்கிட்டு அந்த மொழியில் எழுத படிக்க கற்றுக்கிட்டு, ஒடியா அப்படின்ற ஒரு மொழி, இனி கர்த்தர் கிருபையில் ஒடியா பைபிளை நான் வந்து வாசிக்கக்கூடிய அளவில் கர்த்தர் எங்களை கிருபை கொடுத்துருக்கிறார். எப்போவே பாருங்கள், ஆண்டவர் நமக்கு சேலஞ்சஸ் சில கொடுக்கும் பொழுது பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஆனால் நான் அதுதான் அடிக்கடி சொல்லுவேன், எதை ஆண்டவர் உங்களை கொண்டு செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை செய்வதற்கு தேவையான அத்தனை கிருபையும் ஆண்டவரே தந்துடுறார். அதனால் அதை செய்ய முடியுது. இன்றைக்கி பல பிரசங்கங்களை ஒடியால் செய்கிறதுக்கு ஆண்டவருக்கு உதவி செஞ்சுருக்கிறார். எப்படின்னா, என் கூடவே ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணுற ஒரு பிரதர் வச்சிருந்தார். நான் இங்கிலீஷில் பிரசங்கம் பண்ண ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணுற கூடவே கூட்டு போவேன். திடீர்னு அவர் என்னை விட்டார், ஏமாற்றிட்டார். என்னை விட்டுட்டு இல்லாத பொருளாதான் சொல்லிட்டு விட்டார். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது? தெரிஞ்ச கொஞ்சம் ஒடியா வச்சு ததக்கு புதக்குன்னு போயிட்டு நாங்கள் ஒரு சபை கட்டியிருந்தோங்க புதுசாக. ஒரு கர்த்தர் கிருபையில் ஒரு சபையை ஸ்தாபிக்காங்க ஒரிசாவில், காட்டுக்குள்ளே மலை மேலே ஒரு ஆதிவாசிகள் மத்தியில் குவி KUY அப்படின்ற ஒரு ஆதிவாசி மக்கள் கூட்டத்தில் ஊழியம் செய்கிறோம். அந்த இடத்துல ஒரு உள்ளான ஒரு குக்கிராமத்தில், குக்கிராமம் கூட இல்லை, காடு தான் அது. நாங்கள் போகும்போது ரோடு இல்லை, கரண்ட் இல்லை, தண்ணி சப்ளை இல்லை, அந்த ஆற்றுக்கு தான் போகணும். மொபைல் நெட்வொர்க் கிடையாது, ஒன்றும் கிடையாது, பாத்ரூம் டாய்லெட் கிடையாது. ஸோ அங்கேயே போய் தங்கியிருந்தோம், எல்லாம் அவுட்ரு தான். ஸோ பட் அங்கே இருக்கும் பொழுது அந்த இடத்துல கர்த்தர் அந்த ஒரு சபையை ஸ்தாபிக்கவும், சபை கட்டடத்தை கட்டி முடிக்கவும் நீங்கள் அங்கே ஒரு சபை நடத்தும் கிருபை செஞ்சார். இதுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்லேட் பண்ணுற பிரதர் போனோன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆண்டவர் பார்த்தார், நான் இவரை நம்பியிருந்தேன்னா நான் கற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி விட்டார். பாருங்கள், நீச்சல் தெரியாதவனை கிணத்துல தள்ளி விட்டால் என்ன பண்ணுவாங்க? கற்றுப்பாங்கல்ல, அதை மாதிரி தள்ளி விட்டார் ஆண்டவர். ததக்கு போதுன்னு பேச ஆரம்பிச்சு இன்றைக்கி சரளமாக, ஓரளவுக்கு சரளமாக ஒடியால் பல இடங்களில் போய் பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் போய் 3 வருஷம் தான் ஆச்சு. இந்த 3 வருஷத்தில் ஒரிசாவில் 7 டிஸ்ட்ரிக்டில் ஊழியம் செய்யும்படியாக கர்த்தர் பயன்படுத்துகிறாங்க. தமிழ்நாட்டில் கூட அந்த மாதிரி ஊழியம் செஞ்சிருப்பாங்க தெரியல எனக்கு. 3 வருஷத்தில் 7 டிஸ்ட்ரிக்டில் யாரோ கூப்பிட்றாங்க. எங்களை 7 டிஸ்ட்ரிக்டில் போய் பல இடங்களில், பெரிய பெரிய இடங்களில் ஊழியம் செய்யும்படியாய் கர்த்தர். அதாவது நம்மளை அழைக்கும் பொழுது இதெல்லாம் ஆண்டவர் சொல்லலை. ஒரிசாவுக்கு போகும்போது கூட அங்கே போய் என்ன பண்ண போகிறோம்னு நினச்சோம். ஆனால் கர்த்தர் எங்களுக்காக ஏற்கனவே திட்டங்களை செஞ்சு வச்சுட்டேன். நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்கும் ஆண்டவர் உங்களுக்காக வச்சிருக்கிற திட்டம் ரொம்ப பெருசுங்க. அது உங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர் சொல்லுகிறதற்கு கீழ்ப்படிந்து நீங்கள் ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. கம்ஃபர்ட்டை பார்க்காதீங்க, எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்படி போய் இறங்கணும், அப்படி மைக்கை எனக்கு கொடுக்கணும், அப்படி இங்கேயும் நின்று பேச தெரியணும், மூட்டையோட மூட்டையாக உட்காந்து வட இந்தியாவுக்கும் போக தெரியணும். எத்தனோ வாட்டி எல்லாம் ஆம்பளைங்களாக இருப்பாங்க, நான் மட்டும்தான் என் கணவரோட பெண்ணாக இருப்பேன். அவங்க என் கணவரோட ஒரு மனைவியாக பெண்ணாக இருப்பேன்ட்டேன். சாரி, வளருவேன், மன்னிச்சிருங்க. என்னை வந்து பின்னால் டிக்கியில் மூட்டையெல்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்குள்ளே உட்காந்துலாம் போயிருக்கேன் நான்.
என்னக்கா சோக்கா இங்கே நின்று பாடுற? ஒரு வாட்டி எனக்கு இடமே இல்லை. இந்த நம்ம இப்படி காரில் இப்படி உட்காந்துட்டு கால் வைப்போம்ல, என்ன சொல்லுவாங்க அந்த இடத்த? இப்போ 3 பேர் உட்காந்துருக்காங்க, கால் வைக்கிற இடம். 3 பேர் உட்காந்துருக்காங்க. என் கணவர் இப்படி ஓரமாக உட்காந்துருக்காங்க. முன்னால் டிரைவர், அவர் பக்கத்தில் 4 பேர், பின்னால் மூட்டை, அந்த மூட்டையில் ஒரு 2 பேர். அங்கேயும் போக முடியல. எப்படி இந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுறது? ஏன்னா மழை, அங்கே ஒரு 10 ஆட்டோ பஸ்ஸு அப்படிலாம் வராது. அந்த கால் வைக்கிற இடத்துல நான் யோசித்தேன், எனக்கு ஒரு ஐடியா இருக்குதுன்னு சொல்லி இப்படி வச்சு லிட்ரலாக காலை இப்படி நீட்டி என் கணவர் மேலே ஒரு பொசிஷனை இப்படி வச்சுக்கிட்டு ஓட்டுப்பா போவோம். என்ன இப்படி எப்படி வர போகிறீங்க? 2 மணி நேரம் பிரயாணம். அட போப்பா, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிடுவேன், நான் கவலைப்படாதேன்னு. ஏன் சொல்ல, நான் பெருமைக்கு பாரு நான் எப்படி பண்ணேன் ஊழியம். எந்த நிலைமையிலும் பவுல் சொல்கிறார்ல ஒரு அழகான வசனம், அதை மட்டும் நான் வாசிக்கணும். ஒரு வாசிச்சுட்டு என் கணவர் கண்டினியூ பண்ணிடுவார். பசிக்குதா உங்களுக்கு? அதை நான் வந்து நோட் பண்ணியிருக்கேன். சாரி, எனக்கு ரொம்ப ஞாபக சக்தி இல்லை, அதனால் நம்ம பைஹாட்டாலாம் சொல்ல முடியாது. பிலிப்பியர் 4. ஆமாம், இங்கே இவை எல்லாவற்றிலேயும் ரோமர் 8. ஆமாம், இயேசுவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? நீங்கள் ஜஸ்ட் கேளுங்க. உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெய கொள்ளுகிறவர்களாய் இருக்க, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் வல்லமையானாலும் நிகழ்காரியமோ வருக்காரியமோ உயர்வானாலும் தாழ்வானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? ஒன்று தெரியும், ஆண்டவரே உங்க சித்தத்தை நான் செய்கிறேன், உங்க விருப்பத்தை நான் செய்கிறேன். அது எங்க இருந்தா என்ன? ஒரு வாழ்க்கை அது இயேசுவுக்காக. ஆமென். போய் அவரை பார்க்கும்போது கடைசியாக கேட்பார், என்னம்மா உண்மையுள்ள உத்தம ஊழியக்காரனேன்னு சொல்லுவாரா? இல்லாட்டி நம்ம ஆண்டவரே நான் உங்கள் ஊழியம் தான் செஞ்சேன், ஆனால் நான் சொன்ன இடத்துல நீ செய்யலைன்னு சொல்லிட்டா எவ்வளோ ஒரு துக்கமாக இருக்கும். யோசிச்சு பாருங்க. அவர் சொல்கிறத நம்ம செய்கிறோமா? ஆனால் ஒரு நாளும் இந்த மாதிரி பாதையில் எனக்கு என்னக்கா ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? ஆண்டவருடைய அன்புனால எனக்கு கண்ணீர் வந்துருச்சு. அவ்வளோ ஜாய்ஃபுல்லாக என் பிள்ளைகளோட, சரி நாங்கள் கூட இப்படி என் சின்ன பிள்ளைங்க என்னன்னு ஆண்டவரே அதுங்களுக்கும் ஆண்டவர் இந்த கிருபையை கொடுத்தாரு. ஹோம் ஸ்கூலிங் பண்ணி இப்போ படிக்கிறாங்க. என் மகன் 9th, என் பொண்ணு 6th. காட்டிலையும் படிப்பாங்க, நாட்டிலையும் படிப்பாங்க. எங்கள் அடுத்த வீடு எதுனா எங்கள் காரு. எல்லாம் மூட்டை முடிச்சோட ஸ்பீக்கரு, ஏன்னா அங்கெல்லாம் கரண்ட் இருக்காது. நாங்கள் ஒரு ஸ்பீக்கரு, ஒரு மைக்கு, மூட்டை, அவங்களுக்கு கிஃப்ட்டு எல்லாத்தையும் வந்து ஒரு 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 மினி சர்ச் செட்டப்பே எங்கள் காருக்குள்ளே இருக்கும். அதுக்குள்ளே தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படி போய் ஊழியம் செய்வோம். நிறைய நாட்கள் காட்டிலே தங்கிடுவோம். அதுக்கு ஒரு சின்ன பெட்டு, ஏன்னா நாங்கள் கூட பாயில் அப்படி ஓரமாக பத்துப்போம், பிள்ளைங்களுக்குன்னு ஒரு சின்ன ஓரமாக. ஆனாலும் முறுமுறுக்காதபடி ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஒரே ஒரு வாழ்க்கை அவருக்காக. ஆமென். உமக்காக தான் வாழ்கிறேன். எழுதி நிற்கலாம் அப்படியே. ஓ உம்மை தான் நேசிக்கிறேன், உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன், பலியாகி என்னை மீட்கிறேன், பலியாகி என்னை மீட்கிறேன்,
கடைசியா ஒரு அர்ப்பணிப்போட பாடுவோமா? எஜமானனே, ஓ, என் இயேசு ராஜனே. ஆசையா என் எண்ணமெல்லாம், என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம், என் ஏக்கம் எல்லாம் உம் விருப்பம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம், என் எண்ணமெல்லாம் சொல்லுங்க. ஏக்கமெல்லாம் என் விருப்பம் இல்லப்பா, என் சித்தம் வேணாப்பா, என் கம்ஃபர்ட் ஜோன் வேணாப்பா. என் எண்ணமெல்லாம், not which I desire, not which I like, but your will சித்தம் செய்வதுதானே. எத்தனை பேரோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். உணர்றீங்களா? ஆண்டவர் உங்க கூட பேசுறாருங்க. நம்ம எதை ஊழியமா பார்க்கிறோம்? பாஸ்டர் மூலமாகவும் அருமையான சகோதர சகோதரி மூலமாகவும் ஆண்டவர் இந்த முதல் நாள் காலை வேளை நம்மோடு பேசியிருக்கிறார். உங்க கண்ணுக்கு முன்னாடி எது ஊழியமா தெரியுது? பெரிய பெரிய மேடைகளில் நிற்கணும், நமக்குன்னு நிறைய வால் போஸ்டர், நிறைய போஸ்ட் போடணும், நமக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் வரணும். இன்னைக்கு இருக்கிற வாலிபர்கள் அதைத்தான் ஊழியம் என்று நினைக்கிறார்கள். இன்றைக்கும் இப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இன்னைக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க ஆண்டவர் சமூகத்தில்? என்ன நீங்க எங்க கொண்டு போனாலும் நான் போவேன் ஆண்டவரே, என்ன நீங்க என்ன செய்ய சொன்னால் நான் செய்வேன். உங்களால் அர்ப்பணிக்க முடியுமா? ஊழியத்தில் நம்ம எதை உயர்வாய் பார்க்கிறோம்? 4 சர்ச்சில் கூப்பிடுறாங்க, வெளிநாட்டுக்கு கூப்பிடுறாங்க, 4 இடத்துல நம்ம தெரியும். அதெல்லாம் ஊழியம். இப்படிப்பட்ட அடிச்சுவடுகளை பின்பற்றதான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். தொடர்ந்து ஆவியானவர் இந்த 3 நாட்கள் நம்மோடு இடைபடுவார்.